இந்த படம் உண்மையிலே திரைத்துறைக்கு நான் நிறைய பேர் பேசினேன். ரொம்ப ஒரே வார்த்தை ஒருத்தர் முடிச்சார். விஜய் தான் ரிலீஸ் பண்ணிருப்பாரு. ஏன்பா இவ்வளவு போட்டு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? விஜய் தான் ரிலீஸ் பண்ணிருப்பாரு. அவர் அந்த வேலை செய்வார்ப்பா, முடிச்சிட்டாரு. அவர் வந்து பெரிய எதிரி வன்மம் எல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாரு. இந்த குரூப் தான் பண்ணிருக்கு. வேற யாரு பண்ண? அவர் டைரக்டர், அவர் ப்ரொடியூசர், அவர் 2-3 படம் எடுத்திருக்காரு. அவரே சொல்றாரு. டைரக்டர் ரச்சிவனத்துக்குலாம் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் இது யார் செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறது அவருக்கே கூட தெரிஞ்சிருக்கும். அவர் அமைதியா இருக்காரு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட உட்கார்ந்துருக்காரு. டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் மதிப்பிற்குரிய திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜனநாயகன் படம் லீக்கான விவகாரம் தொடர்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் சங்கம், திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம், திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம், இப்படி 4 சங்கத்தின் சார்பாக தென்னிந்திய ப்ரொடியூசர் சங்கம், இப்படி எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்குறாங்க. ஒரு 500 கோடிக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்டு நடந்திருக்குது. ஆனால் எல்லாரும் மௌனம் காக்குறாங்க. இன்னும் குறிப்பாக ஆர்கே செல்வமணி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பேங்க்கில் 500 கோடி திருடி இருந்தால் இப்படி தான் எல்லாரும் அமைதியாக இருப்பாங்களா? எல்லாரோட வீடுகளுக்கும் ஒரு 50-60 லட்சம் பேருக்கு இந்த படம் போய் சேர்ந்துருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றாங்க. எல்லாரும் ஏன் மௌனம் காக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார். இந்த படம் லீக்கான விவகாரம் குறித்து நீங்க என்ன சார் கருதுறீங்க? பாருங்க, இவங்க இந்த 500 கோடிக்கு எல்லாரும் மௌனம் காக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் யார சொல்றாரு அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற படங்கள், அதாவது ஜனநாயகனுடைய இந்த விவகாரத்தை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த திரைத்துறையிலையும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது பைரசி பிரச்சனை இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க திரைக்கு வந்த பின்னாடி ஒரு நாள்லயோ இல்ல வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியோ நீங்க ஓவர்சீஸ்க்கு அனுப்புறாங்க. அதை காப்பி பண்ணி வெவ்வேறு வடிவங்கள்ல வர்றது, சிடில வர முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஆன்லைன்ல ரிலீஸ் பண்றது, அந்த மாதிரியான பைரேட்டட், அதை உங்களால என்ன தமிழ் ராக்கர்ஸ் பேரெல்லாம் வெவ்வேறு பேர்களை வந்துட்டு இருந்துச்சு. அதை இன்னைக்கு வரைக்கும் தடுக்க முடியாம தவிக்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் புது படம் ரிலீஸ் ஆகும் போது போய் கோர்ட்ல போய் கேஸ் எல்லாம் போடுறாங்க. நீங்க இது ஆன்லைன்ல வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சில நேரங்கள் மக்களே பாக்குறவங்க என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பாக்குறாங்க. இது வேற பிரச்சனை. ஆனால் இன்று ஜனநாயகனுக்கு நடந்ததுங்கிறது, இந்த படம் என்பது எந்த ஓவர்சீஸ்க்கு இன்னும் போகல. ஓவர்சீஸ்ல போய் அங்க ரிலீஸ் ஆயிடுச்சு, இல்ல ஓடிடி வித்துட்டாங்க, இல்ல சேட்டலைட்டுக்கு கொடுத்துட்டாங்க, அப்படி எதுவுமே கிடையாது. இந்த படம் 2 தரப்புட்டதான் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது எல்லா மக்களும் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். 2 தரப்பு இருக்கு. ஒண்ணு ப்ரொடக்ஷன், ரொம்ப விரிவா பேசாம ப்ரொடக்ஷன் தரப்பு நான் 39 சொல்றேன், ப்ரொடக்ஷன் தரப்பு. இன்னொன்னு சிபிஎஃப்சி தரப்பு. இந்த 2 தரப்புட மட்டும் தான் இந்த படம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதை தாண்டி சென்சார் போர்டு தான், சென்சார் போர்டு, ப்ரொடக்ஷன் தரப்பு, இது 2 பேரை தாண்டி யார்ட்டையுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. அதுல ப்ரொடக்ஷன் தரப்புன்னு சொல்லும் போது நான் பேசுற வரைக்கும் சினிமாக்காரர்லாம் பேசும்போது ப்ரொடியூசர்ட்ட இருக்குங்க, டைரக்டர்ட்ட இருக்கும். சில நேரம் ஹீரோட்ட அந்த காப்பி கொடுப்பாங்க. எடிட் டேபிள்ல இருக்கும். ஏன்னா எடிட்டர் தான் அப்பப்போ ஃபோன் பண்ணி, அப்ப அதுல ஒரு கட் பண்ணணும், இதுல ஒரு கட் பண்ணணும், இந்த ஒரு பிட்டு ஒண்ணு போடு, இந்த பேட்ச் ஒர்க் ஒன்று பண்ணிருக்கோம், அதை ஜாயின் பண்ணு, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப சேஃபா இருக்கும். அதுல அவ்வளவு சீக்கிரமா யாரும் அக்சஸ் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு இதுலதான், அந்த சிஸ்டம்ல தான் இருக்கும் அப்படிங்கறதுலாம் இருக்கு. ஸோ அதுக்கு பிறகுதான் அது எல்லாம் முடிந்த பிறகு சிபிஎஃப்சி சர்டிபிகேஷன் போன பிறகுதான் அது என்ன வடிவத்தை கியூப் கொடுக்குறோமா அப்படிங்கறதான் ப்ராசஸ். இப்போ 2 பேர் மேல, இப்ப 2 பேர்ல யாராவது ஒருத்தர் லீக் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத எல்லோருமே புரிந்து கொள்கின்ற விஷயமாக நான் பார்க்கின்றேன். இதுல ஏற்கனவே பேசணும். சிபிஎஃப்சி இந்த படத்தை, அதாவது சென்ட்ரல், அதாவது பிலிம் போர்டு, சென்சார் போர்டு வேணும்னு இந்த படத்தை முடக்குறாங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன, நிச்சயமாக வேணும் தான் முடக்குறாங்க. அதுக்கான காரணமும் நான் சொன்னேன், நம்ம சேனலே சொன்னேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, விஜய் காங்கிரசிடம் காட்டும் நெருக்கம் பாஜகவுக்கு பிடிக்கல. என் கூட்டணிக்கு வாங்குறதெல்லாம் இல்ல, கூட்டணிக்கு வரதுலாம் முயற்சி பண்ணாங்க ஒரு காலத்துல, அதெல்லாம் விட்டுட்டு கிட்டத்தட்ட ஜனநாயகன் ரிலீஸ்ல அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, விஜய் எனக்கெல்லாம் வேண்டாம், விஜய் காங்கிரஸ்க்குள்ள நெருக்கம் கட்டது எனக்கு பிடிக்கல, காங்கிரஸ் தேவையில்லாம வளர்த்து விடுறாரு, அப்போ அந்த விஜய் எங்களுக்கும் வேண்டாம், விஜய் வளரக்கூடாது, அப்ப விஜய்க்கு எந்த மாதிரிலாம் தொல்லை கொடுக்கலாமோ தொல்லை கொடுக்கலாம் அப்படிங்கிறதா உங்களுடைய நோக்கமாக இருந்தது. சிபிஎஃப்சில இருக்கின்ற நபர்கள் சேர்ந்து ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிபிஐல விசாரணையை இருக்கிறாங்க. ஆனா இது குறித்து வாய் திறந்து பேசியிருக்க வேண்டிய விஜய் வாய் மூடி மௌனமாக இருந்தார். அந்த நேரத்திலேயே நிறைய பேர் நான் பேசுறேன், தவைக்க சார்பா, எப்பா நீங்க பேசுங்கப்பா, நீங்க போய் சேனல்கள்லாம் பேசுங்க, மக்கள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா தானே தெரியும், இல்லைன்னா எங்களுக்கு இது 2 விஷயம் குறித்து பேசவே கூட தடை போட்டிருக்காங்க. ஒன்னு சிபிஐ, ஒன்னு சிபிஎஃப்சி. இது குறித்து விஜய் தரப்பு பேசவே இல்லை. கடைசி வரைக்கும் அவங்க அப்படியே மௌனமாக இருந்தாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும். நீங்க சிபிஎஃப்சி என்ன பண்ணாங்க முதல்ல, இன்னொன்னு நீங்க சிபிஎஃப்சி தரப்புல சில பேர் பேசும்பொழுது, ஏன் இவ்வளவு லேட்டா போய் தட்கல் ப்ராசஸ்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல அப்படின்னு தெரிஞ்ச உடனே, தட்கல் ப்ராசஸ்னா என்ன சார்?
நம்ம இப்ப ட்ரெயின் ப்ராசஸ் மாதிரி தாங்க. இப்ப ட்ரெயின்ல வந்து நம்ம நார்மலா ஒரு கியூ இருக்கு. நம்ம கடைசி நேரத்துல ரொம்ப அவசரமாக நம்ம ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி போய் நம்ம புக் பண்ண ட்ரை பண்றோம். அதே மாதிரி ஏற்கனவே சில படங்கள் வரிசை கட்டி நிக்குது. நீங்க சென்சார் போர்ட்ல எனக்கு ஃபுல் சர்டிஃபை பண்ணி கொடுங்க வரிசை கட்டி ஒரு 30-40 படங்கள் நிக்குது. அவங்க வாரம் இத்தனை படங்கள் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து வெவ்வேறு நபர்களை சேர்ல இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் மோஸ்ட்லி இருக்கு. இப்ப சிபிஎஃப்சில இருக்கவங்க எல்லாருமே வந்து பாஜக பேக்ரவுண்ட் இருக்கிறாங்கிறது அது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான். ஹெவிலி பொலிட்டிசைஸ்டா இருக்கு. பட் வெவ்வேறு பேக்ரவுண்ட்ல இருக்காங்க. ஒரு வாரத்திற்கு நம்ம 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் சேர்ந்து எந்த படத்தை எப்ப பார்க்கலாம்? அப்போ 30 படம் கியூல நிக்குதுங்க. அந்த கியூல நிக்கிற படங்கள் எப்ப பார்க்கலாம்? அப்ப இதெல்லாம் இல்லங்க, நார்மல் படத்தை தாண்டி எனக்கு அவசரமாக இந்த படத்தை பார்த்து கொடுங்க, அதுக்கு நான் ஸ்பெஷலா என்ன கட்டணுமோ அந்த ஃபீஸ் நான் கட்டிடுறேன் அப்படிங்கிற தட்கல் ப்ராசஸ். இதுல தட்கல் ப்ராசஸ்ல இவங்க வர வேண்டிய நோக்கமே என்ன, அவசியம் என்னங்கிறதையே சிபிஎஃப்சிக்காக பேசுறவங்க கேட்கறாங்க. ஏன்னா நீ நல்லா யோசிச்சு பாருங்க, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாதுன்னு தெரிஞ்ச உடனே 2 படங்கள் உடனடியாக ரிலீஸ் ஆனிச்சு. கார்த்தியோட வாத்தியா ரிலீஸ் ஆனிச்சு, அதே மாதிரி இந்த ஜீவாவோட டிடிடிஏ அந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த 2 படங்களும் அவசரமான சென்சார் போர்டுக்கு போகல. அவங்க எப்பயோ வாங்கி வச்சுட்டாங்க. நீ ஓகேன்னு சொன்னா இன்னைக்கு சாயந்தரமே ரிலீஸ் பண்றேன், நாளைக்கே ரிலீஸ் பண்றேன், அவங்க அவ்வளவு சீக்கிரமா வர்றாங்க. அவங்க தட்கலுக்கு எல்லாம் போகல. இது எதுக்காக சொல்றேன்னா, ஜனநாயகனோட டீம் இதை முன்னாடியே செய்திருக்க முடியுமா? நிச்சயமாக செய்திருக்க முடியும். நீங்க சிபிஎஃப்சி அரசியல் பண்றாங்களா, அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு பொலிட்டிக்கல் படம் எடுக்கிறோம், நம்ம அரசியல் கட்சி தலைவராக இருக்கோம், இன்னும் சொல்ல போனா பொலிட்டிக்கல் மெசேஜஸ் எல்லாம் நிறைய அதை கேரி பண்ணிருக்கோம். அப்படிங்கும் போது இதை சுதாரிச்சுக்கிட்டு விஜய் செய்யணும் நினைச்சிருந்தா இல்ல ப்ரொடக்ஷன் தரப்பு செஞ்சிருக்கலாம். ஆனால் ஏன் செய்யலன்னா, ஒவ்வொரு விஜய் படம் ரிலீஸ் ஆகும் போதும் ஒரு ஸ்டண்ட் ஒண்ணு நடக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, எங்க அண்ணா படம் கடைசி வரைக்கும் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதே தெரியல, காலை 9 மணி வரைக்கும் வருமா வராதாங்கிறது தெரியல, லியோல பிரச்சனை பண்ணாங்க, குருவியில பிரச்சனை பண்ணாங்க, தலைவால பிரச்சனை பண்ணாங்க. சில படங்கள் பிரச்சனை நடந்தது உண்மைதான். ஆனா எல்லா படங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு மைலேஜ் எடுக்கிற விஷயங்களை ரொம்ப திட்டமிட்டு இந்த குரூப் பண்ணிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட தட்கல் ப்ராசஸ் எப்ப போறாங்கன்னா, டிசம்பர் 19 20 போல தான் போறாங்க. தட்கல் ப்ராசஸ் போனோம்னா அவங்க டிசம்பர்ல எங்களுக்கு வந்து கிறிஸ்துமஸ் லீவுக்கு ஒரு 3 நாள் லீவு விட்டுருங்கிறாங்க. அதற்கு பிறகு வந்து ஜனவரி புது வருஷம் லீவுன்னு சொல்லி விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி 4 போல என்னன்னா, உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த தரப்பு சொல்லுது. கோர்ட்ல போகணும், அதெல்லாம் நமக்கு தெரியுது. கொடுத்த பிறகு அந்த சென்சார் போர்ட்ல இருக்கிற 5 நபர்கள் ஒரு நபர் என்னன்னா ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காரு. அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியல. அவர் மும்பைல இருக்கிற பிலிம் போர்ட் சர்டிபிகேஷன் எழுதியிருக்காரு. சில ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் இருக்கு, அதனால ரிவைசிங் கமிட்டிக்கு போகணும்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த தரப்பு என்ன பண்ணாங்கன்னா, அதை நமக்கு எப்படி சாதகமா பயன்படுத்திக்கலாம், நம்ம அவசரமா கோர்ட்டுக்கு போவோம், கோர்ட்டுக்கு போயிட்டு அதை ஒரு ஸ்டென்ட் அடிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம், 1ஆம் ரிலீஸ் பண்ண முடியாது கூட 10ஆவது ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டென்ட் அடிச்சாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி முதல்ல வந்து ஆசா அவர்கள் பார்த்த உடனே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா சிபிஎஃப்சி முடிவு பண்ணிட்டாங்க, இல்ல அந்த படத்தை நான் அவ்வளவு லேசாலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஜேட்ட, உயர்நீதிமன்ற சிஜேட்ட போயிட்டு தலைமை நீதிபதிட்ட போய் மென்ஷன் பண்ணி, சார் இந்த வழக்கு வந்து உடனடியாக விசாரணைக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லி அவர் என்ன அவசரம் கேட்கும் பொழுது சிபிஎஃப்சி ஒரு காரணம் சொன்னாங்க. இந்த தரப்பு இல்லங்க இதுல 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொன்னா சிஜே கடுப்பாயிட்டார். நீங்க ஒரு சிஜேட்ட போய் எந்த ஒரு சிஜேவாக இருந்தாலும் நீங்க போயிட்டு, சார் நான் 500 கோடி பிசினஸ் பண்ணணும், எனக்கு உடனடியாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னா அவங்க எல்லாரும் ஏப்பா இது என்ன உன வாழ்வாதார பிரச்சனையா, யாரோ செத்துருவானா, இது என்ன லைஃப் அண்ட் டெத் இஷ்யூவா, நீ என்ன கான்ஸ்டிடியூஷன் படி ஏதாவது வர்றியா, சினிமா இடத்திற்கு 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னா அவசரத்துக்குலாம் யாரும் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்க என்ன ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ அதுலதான் மிகப்பெரிய அடி. ஒரு 9ஆம் இல்லாட்டி 10ஆம் ரிலீஸ் பண்ணுதான் இவங்க நினைச்சிட்டு இருக்க நேரத்துல மிகப்பெரிய அடி. உண்மையிலேயே அவங்க எதிர்பார்க்கலாம் ஸ்டண்ட் அடிச்சு நம்ம பண்ணலாம் போது பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சு அந்த இடத்துல. அதற்கு பிறகு என்ன முயற்சி பண்ணாங்கன்னா, நம்ம நேரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு நம்ம ரிலீஃப் கிடைக்கும். ஆனா எல்லாருக்குமே தெரியும் சுப்ரீம் கோர்ட்டு போனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்க, தம்பி இது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது, ரொம்ப எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரண இஷ்யூ, நீ உங்க ஊருக்கே போ, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கே போய் நீ தீர்வு தேடிக்க அப்படின்னு சொல்லி அவங்க அமுச்சு விட்றாங்கன்னு தெரியும். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் அடிச்சு வரட்டி விட்டாங்க. அதற்கு பிறகு இங்க வந்த பிறகு சிபிஎஃப்சி வந்து சொன்ன ஒரு கருத்து என்பது, நீ பேசாம வாய மூடிட்டு இருந்தீங்கன்னா ரிவைசிங் கமிட்டி போட்டிருப்பேன், ஒரு 3 வாரம் அல்லது 4 வாரத்துல நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். பட் மறுபடியும் இந்த வழக்காடு மன்றத்துல வருது, சிபிஎஃப்சி இவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்பொழுது சிபிஎஃப்சி அங்கேயும் ஒரு கேவியட் போடுறாங்க. சோ அதோட சிபிஎஃப்சியோட நோக்கம் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. இல்ல அவ்வளவு சீக்கிரம் அந்த படம் ரிலீஸ் ஆகாது, நான் கண்டிப்பா தடை பண்ணிட்டே தான் இருப்பேன், அவ்வளவு சீக்கிரம் நடக்காதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாங்க. சோ ஒரு சமயத்துல கிட்டத்தட்ட பிப்ரவரி 9ஆம் போல படக்குழு என்ன முடிவு பண்றாங்கன்னா, நம்ம பேசாம இந்த கேஸை வித்ட்ரா பண்ணிடலாம், வித்ட்ரா பண்ணாலாவது நமக்கு வந்து ஒரு ரிவைசிங் கமிட்டி போட்டு பண்றாங்களா அப்படிங்கிறத பாத்திரலாம் சொல்லி சொல்றாங்க. இந்த முடிவு ஏன் எடுக்கப்படுதுன்னா, இது எல்லாவற்றுக்கும் பின்புலத்தில் இருப்பது, இந்த படத்தை விஜய் பெருசாக நம்பினார். எந்த அளவுக்குன்னா, நான் பிரச்சாரத்துக்கே போவேனா, இந்த படம் வந்தா மட்டும் போதும், இந்த படமே பெரிய பிரச்சாரமாக இருக்கும், நான் போய் சாதிக்க முடியாத விஷயத்த 100 மடங்கு இந்த படம் செய்யும்னு அவர் நம்பினார். பகவந்த் கேசரிங்கிறது ஹெச் வினோத் கூட ஒரு பேட்டியில சொன்னார், அவங்க வந்து தளபதி 69 படம் தேடிட்டு இருந்தாங்க, நான் உள்ள வந்தேன் அப்படிலாம் இல்ல, நான் ஒரு படம் கதை வச்சிருந்தேன், அது எதுவுமே கிடையாது.
பகவன் கேசரி எடுக்கணும், அதுக்கு யாரப்பா கூப்பிடணும், ஹெச்வினோத் கூப்பிடலாமா இல்ல அட்லியை கூப்பிடலாமா, இப்படி அந்த ப்ராசஸ் போய் பகவன் கேசரி தான் எடுக்கணும்னு விஜய் ஒத்த காலில் நின்று அந்த படத்தை மறுபடியும் பார்த்து எடுக்கப்பட்ட ஒரே ஒரு காரணம் தான். அந்த படத்தை விஜய் தான் அந்த படத்தை பார்த்து சூஸ் பண்ணாரா? பாலையாவோட அந்த பகவன் கேசரி 5 தடவை பார்த்தார். 5 தடவை பார்த்து அந்த படத்தை சூஸ் பண்ணார். அந்த படம் அவருக்கு வந்து எப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தாருன்னா, இது பெண் வாக்காளர்களை அதிகமாக கூட்டிட்டு வர படம், பெண் வாக்காளர்களை ஓட்டர்ஸை கன்வெர்ட் பண்ற படம். ஒரு ஒரு கோழையா இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து ஒரு வீரமான பொண்ணா மாத்தி அது மிலிட்டரி கால மாத்திரம். அப்ப வந்து ஒரு அப்பா சென்டிமெண்ட், அண்ணன் சென்டிமெண்ட், தங்க சென்டிமெண்ட், சென்டிமெண்ட்டுகளா நிறைந்த ஒரு படம். நம்மளோட ரசிகர்களுக்கு ரொம்ப கரெக்டாகும். இதை பார்த்தவங்க உடனடியாக போய் வாக்களிச்சிருவாங்க. இது வந்து நான் ஒன்னும் இந்த அரசியல் ரெஃபரன்ஸ்குள்ள போகாம சொல்றேன். பகவன் கேசரி அப்படியே பிட்டா காப்பி அடிச்ச படம்ங்கிறது அதுதான். அது நீங்க டீசர் வரும்போது நான் சொல்றேன், இது பகவன் கேசரி தான், இது பகவன் கேசரி அப்படியே. அதுக்கு பிறகு அந்த பாடல் வந்துச்சு, அணிலேன் பாடல் வந்துச்சு, எல்லாமே பார்க்கும் பொழுது இது ஒட்டுமொத்தமாக அப்படியே சீன் பை சீன் காப்பி அடிச்சிருக்காங்க. சோ இது விஜய் திட்டமிட்டு இந்த படத்தை நம்மளோட பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்கு இதுதான் பயன்பட போகுது, நம்ம எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு போவேனா, நம்ம போகாத இடங்கள் மூளை முடுக்கலாம் கூட இந்த படம் போயிடும். அதுவும் இல்லாம இது முதல்ல பிளான் பண்ணது தீபாவளி 2025. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த படம் எப்ப அறிவிப்பு வந்துச்சுன்னு பாருங்க. அக்டோபர் 2024 இந்த படம் அறிவிப்பு வருது. விஜயோட யூஸ்வலான படங்கள் நீங்க பாத்துக்கலாம், எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் ஒரு வருஷத்துல ரிலீஸ் ஆயிடும். அவங்க ஆக்சுவலா பிளான் பண்ணது நம்ம வந்து தீபாவளிக்கு 2025 பிளான் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தான் விஜய் மாத்திரம் இல்ல, இது எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனாம கரெக்டா இருக்கும். ஒரு மாசம் படம் தியேட்டர்ல ஓடும், அதற்கு பிறகு ஓடிடில ஓடும், அதற்கு பிறகு நம்ம இதை பொலிட்டிக்கல் மேனேஜ்க்கு பயன்படுத்திக்கலாம். அது வந்து ஷார்ட்ஸா கட் பண்ணி போட்டுக்கலாம், ரீல்ஸா கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்த பிறகுதான் இதை தேதிய பொங்கலுக்கு மாத்துறாங்க. இது எல்லாவற்றிலும் பின்புலத்துல இது எல்லாவற்றையும் விஜய் ரொம்ப திட்டமிட்டு இந்த விஷயங்களை தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்காரு. சோ அவருக்கு எப்படியாவது அந்த படத்தை ரிலீஸ் பண்ண, அதனாலதான் ப்ரொடக்ஷன் கம்பெனி நம்ம கோர்ட்ல ஃபைட் பண்ணலாமா, இல்ல சார் கோர்ட்ல ஃபைட் பண்ணா சிபிஎஸ்சி ரொம்ப தெளிவா இருக்காங்க, கேவியட் மனு வரைக்கும் போடுறாங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, பணிஞ்சு போயிருவோம், நம்ம பேசாம என்ன பண்ணுவோம், ரிவைசிங் கமிட்டிக்கு போறோம்னு ஒத்துக்கிட்டு நம்ம கேஸ் வித்ரா பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ண பிறகு சிபிஎஸ்சி அப்ப என்ன பண்றாங்க, அப்படியா வித்ரா பண்ணிட்டே ரொம்ப சந்தோஷம், ரிவைசிங் கமிட்டியில இருக்கிற ஒரு ஆளுக்கு ஜுரம் வந்துடும், இன்னைக்கு அவன் வரமாட்டான், என்ன பண்ணுவா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தர் காய்ச்சல் எனக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டார். சிபிஎஃப்சி கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட இப்ப நான் படிச்சு பார்க்கும்போது மார்ச் 16 அல்லது 17 தான் அன்னைக்கும் படம் பார்ப்பாங்களா மாட்டாங்களா, பழப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது போய் சாயந்தரம் ஒரே ஒரு ஆர்டிகல், வீக்ல மட்டும் ஆர்டிகல் வந்திருக்கு. சாயந்தரம் மார்ச் 17 சாயந்தரம் 6 மணிக்கு சிபிஎஃப்சில இருக்கிற 5 பேரும் ஒரு வேளைய படத்தை பார்த்துட்டாங்க. பார்த்தவங்க எந்த கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணல. இதை வந்து திரும்ப சிபிஎஃப்சி கிட்ட சொன்னாங்களா, சார் இதுக்கு ஃபிலிம் சர்டிஃபிகேட் பண்ணலாமா, இல்ல மிலிட்டரி ரெஃபரன்சஸ் இருக்கு என்ஓசி கொடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்களா, அந்த செய்திகள் எதுவுமே, தரவுகள் எதுவுமே இல்ல. சோ படத்தை பார்த்துட்டாங்கிற அளவிற்கு ஒரே ஒரு ஆர்டிகல், ரொம்ப எல்லா சேனல்ஸ்லயும் இது வரல, எதிரே நியூஸ் வரல, வீக்ல மட்டும் சோர்சஸ் மாதிரி எடுத்து எழுதியிருக்காங்க, தகவலாக தான் எழுதியிருக்காங்க. இதுதான் கடைசியா வந்து அப்டேட். இதற்கு நடுவுல தான் வந்து தேர்தல் தேதி அறிவிப்பு வருது. அப்ப அர்ச்சனா பட்நாயக் மேடம் ஒரு கேள்வி எழுப்புறாங்க, மேடம் இந்த மாதிரி ஜனநாயகன் படம் ஒருவேளை ரிலீஸ் ஆனா இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்ற பதில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் நீங்க கேக்குறீங்க, எனக்கு தெரியல என்ன பண்றது தெரியல, இது மாதிரி பிரசிடென்ட்ஸ் எதுவும் கிடையாது, நான் மத்திய தேர்தல் ஆணையத்துல கேட்டு சொல்றேன். இதுதான் அவங்க அப்ப கூட ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டாங்க, ரிவைசிங் கமிட்டி என்கிட்ட சப்மிட் பண்ணிருக்காங்க, இல்ல சிபிஎஃப்சி என்கிட்ட கேட்டிருக்காங்க, அதெல்லாம் அபிஷியலால எதுவுமே நடக்கல. மேடம் ஒருவேளை இப்படி வந்தா நீங்க என்ன மேடம் பண்ணுவீங்கன்னா, ஒருவேளை அப்படி வந்தா ஒருவேளை நான் இப்படி பண்ணுவேன், அதுதான் அவங்க சொல்ற பதில். சோ இன்னைக்கு வரைக்கும் ரிவைசிங் கமிட்டியில இருந்து இது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்துச்சா நமக்கு தெரியாது. ஒருவேளை தேர்தல் ஆணையத்துக்கு வந்திருந்தாலும் இது எம்சிசினால இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குமா ரிலீஸ் ஆயிருக்காதுங்கிறது பெரிய குழப்பம். ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அவர் ஒரு அரசியல் கட்சியோட தலைவரா இருக்காரு. இப்ப நீங்க ஏற்கனவே வால் போஸ்டர்ஸ்க்குலாம் இங்க அனுமதியே கிடையாது, எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கி ஒட்டணும். அப்போ ஒரு சினிமா போஸ்டரை வந்து விஜயோட போட்டோ போட்டு ஒட்டுறாங்க, அதுல டிவிக்கே ரெஃபரன்ஸ் இருக்கு, தளபதி வெற்றி கொண்டான ஒரு பேரை வச்சு தெரியுறாரு அப்படிங்கும் போது இது நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குன்னு மோஸ்ட்லி எம்சிசில ரிலீஸ் பண்ண முடியாதுப்பா, அப்புறம் தான் ரிலீஸ். சோ விஜய்க்கு பெரிய அடி. இந்த பக்கம் சிபிஎஃப்சி நிறைய அரசியல் பண்ணி அவங்க சாதிக்க நினைச்சது சாதிச்சிட்டாங்க. நான் உன்ன தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன், நம்ம கங்கணம் கட்டிட்டு வேலை பார்த்து தேர்தல் முடிகிற வரைக்கும் ரிலீஸ் ஆகாது. சிபிஎஃப்சி எவ்வளவு நம்ம வந்து அது மோசமான ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அவங்களோட பாட்டை அவங்க ஜெயிச்சிட்டாங்க. நான் உன சேலஞ்ச் பண்ண நான் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன். இப்ப இதோட நோக்கம் சிபிஎஃப்சிக்கு இதை இப்ப ரிலீஸ் பண்ண நோக்கம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எந்த நோக்கமும் இல்லை. அந்த படம் எனக்கு என்ன முடங்கி கிடக்கணும், தேர்தலுக்கு பிறகு ஒரு வழியே இல்லாம ரிலீஸ் ஆயிடும், அதுதானே தவிர முடங்கி கிடக்கணும் தான் சிபிஎஃப்சி நோக்கம். சோ சிபிஎஃப்சி இதை ரிலீஸ் பண்ணிருப்பாங்களா, வாய்ப்புகளே கிடையாது. அப்ப இன்னொரு தரப்பு நம்ம சிபிஎஸ்சி ஒதுக்கிட்டோம்னா இன்னொரு தரப்பு ப்ரொடக்ஷன் தரப்பு மட்டும்தான். இப்ப ப்ரொடக்ஷன் தரப்புல சில பேர் சொல்லும் பொழுது, சார் இது வந்து இப்ப இவங்க இந்த பேட்டியில கூட நீங்க பாத்துருப்பீங்க, டப்பிங்க்கு போகும், அப்புறம் கலர் மிக்சிங்க்கு போகும், இந்த கிரேடியன்ட் கலர் மிக்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டிஐ மிக்சிங்க்கு போகும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா. எவ்வளவு நடந்தாலும் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ப்ரொடியூசரோட கேவியன் ப்ரொடக்ஷன்ஸ், கோ ப்ரொடியூசர் ஜெகதீஷ் பழனிசாமி, ஹெச் வினோத், இவங்களோட கண்ட்ரோலை மீறிலாம் எங்கேயும் படம் எல்லாம் போயக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது. அது ஒண்ணு. முதலாக வெளியிட்ட காட்சி, அந்த காட்சியை மட்டும் தான் நான் இப்ப வரைக்கும் பார்த்தேன்.
இந்த படம் ஃபுல்லா வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன், பைரசி காப்பீஸ் நான் எப்பயும் பாக்குறது இல்ல. அதனால ஒரே ஒரு காட்சியை நான் பார்த்தேன், அதை சொல்லிடுறேன். அந்த காட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அட்லி, லோகேஷ் கனகராஜ், அப்புறம் இன்னொரு டேரக்டர் 3 பேர் சேர்ந்து பிரஸ் மாதிரி இருந்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுக்க முயற்சி பண்றாங்க. தலைவர் வழக்கம் போல தெரிச்சு ஓடுறாப்ல. அவர் பிடிச்சி இழுத்துட்டு வந்து நிப்பாட்டி, சார் பேட்டி கொடுங்க சார் அப்படின்னா, சரி ஓகே இந்த மாற்றம் வரணும்னா என்ன பண்ணுங்க கேட்கறாங்க. மாற்றம் வரணும் எல்லாரும் வாக்களிங்க. இதுதான் முதலாக வெளியே வர காட்சி. சோ விஜய் அந்த படம் முடிந்த உடனே ஒரு டேக்அவே மெசேஜா மக்களுக்கு சொல்றது, நீங்க எல்லாம் போய் எனக்கு ஓட்டு போடுங்க, இந்த ஜனநாயகனுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறதா அவர் டேக்அவே மெசேஜா சொல்லி சொல்றாரு. இது மட்டும் இல்லாம நான் நிறைய தரப்புல பேசும்பொழுது சார் நிறைய டிவி கேட்க ரெஃபரன்சஸ் இருக்கு. படத்தை கட்சி கொடி வருது, அந்த யானை வருது, அது வருது, நிறைய இஷ்யூஸ் வருது. முழுக்க அந்த பகவந்த் கேசரியை தாண்டி சொல்ல போனா முதல் காட்சியில வந்து அவர் உள்ள வராரு, எம்ஜிஆர் தங்கமே தளபதினு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் என்ன சார் கூத்து அப்படின்னு சொல்லி நிறைய பேர்ல கேட்டாங்க. அந்த அளவுக்கு முழுக்க பொலிட்டிக்கல் பேக்கேஜ் பண்ணி விஜய் இறக்கியிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி இது பொலிட்டிக்கல் படம் மட்டும்தான் அப்படிங்கிறது. சோ விஜயுடைய நோக்கம் எப்படியாவது இந்த படத்தை கொண்டு போய் எல்லார்ட்டையும் சேர்க்கணும் அப்படிங்கிறதா. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? விஜய் தான் நீங்க மார்ச் 26க்கு பிறகு கூட முயற்சி பண்ணாங்க. சரி நம்ம போய் அர்ச்சனா பண்டாக்கிட்ட பேசி பார்க்கலாம், இல்ல மற்றவங்கள்ட்ட பேசி பார்க்கலாம் முயற்சி பண்ணாங்க. அவங்க என் கைக்கேன்னு வரல, நான் எப்படி இதுக்கு பதில் சொல்ல முடியுங்கிற மாதிரி அவங்க தவிர்த்துட்டாங்க. அப்ப விஜய்க்கு ஒரு சமயம் தெரிஞ்சு போச்சு, இனிமேல் இந்த படம் ரிலீஸ் ஆகாது. இனிமேல் ஒருவேளை ரிலீஸ் ஆனாலும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இல்ல ரிசல்ட்ஸ் வந்த பிறகுதான் ரிலீஸ் ஆகும். அப்ப ரிலீஸே ஆகாது அப்படிங்கிறது. இப்ப இடைப்பட்ட காலத்துல விஜய் ஜனநாயகன் குறித்து ஏதாவது பேசினார். நான் முதல்ல சொன்னேன், ஜனவரி 9ல இருந்து விஜய் பேசவே இல்லை. ஒரே ஒரு கூட்டத்தில் பேசினார். எல்லாரும் பேசிட்டாங்க. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறாரு. என்ன பேசினார்னா, அவர் வந்து இடி ஐடியை கையில் எடுக்கிற மாதிரி சிபிஎஸ்சி எடுத்து இந்த ஒன்றிய அரசு காலி பண்ணதுங்கிற மாதிரி போட்டாரு. அது வந்து பராசக்திக்கும் பொருந்தும், ஜனநாயகனுக்கும் பொருந்தும். ராகுல் காந்தி ரிலீஸ் ஆன பிறகுதான் போட்டார். ஆனா பராசக்தியில எக்கச்சக்க கட்டு கொடுத்தாங்கல்ல. பராசக்தியில வந்து அறிஞர் அண்ணாவோட வசனம் கூட கட் கொடுக்குறாங்க, மியூட் பண்றாங்க. எவ்வளவோ விஜய் வந்து தஞ்சாவூரில் செங்கிப்பட்டியில் நடந்த கூட்டத்தில் பட்டும்படாம முதலமைச்சர் வந்து எனக்கு ஆதரவு தெரிவிச்சாரு, நன்றி அப்படின்னு சொன்னாரு. நிறைய பேர் பேசினாங்க. அதுல முதலமைச்சர் அப்படியே பட்டும்படாம ஒண்ணு பேசினாரு. அவருக்கும் ஸ்டாலின் சாருக்கும் என்னுடைய நன்றின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஜனவரி இது பொங்கல் நேரத்தில் ராகுல் காந்தி ஒரு ட்வீட் பண்ணார். ராகுல் காந்தி எந்த அளவுக்கு போனாருன்னா, தமிழ் கலாச்சாரத்தையே வந்து முடக்கிற அளவிற்கு ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணாம தடுக்கிறாங்கன்னு அவர் கொதிச்சார். ஏன் அப்படிலாம் கொதிச்சாருன்னு தெரியல. அது வந்து அவர் கொதிச்சாரு. பட் என்னன்னா, யாராவது நமக்கு இந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம சின்னதா ஒரு நன்றி சொல்லுவோம். ரொம்ப டீடைலா நம்மளால பேச முடியாது கூட. தேங்க்யூ ராகுல் காந்திஜி. இன்னொன்னு இவங்க எல்லாம் கலர்னாங்க. நீங்க தேவைக்காரங்க யாருமே எங்களுக்காக பேச மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலி பேசினாங்க. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்டர் பேசினாரு, சிபிராஜ் பேசினாரு, பராசக்தியில நடிச்ச சிவகார்த்திகேயன் பேசினாரு, ஜெயம் ரவி பேசினாரு, அந்த படத்துல சேர்ந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பேசினாங்க. அவங்க எல்லாம் பேசினாங்க. பேசாத ஒரே கும்பல் ஹெச் வினோத் பேசல, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் பேசல, விஜய் பேசல, பூஜா ஹெக்டே பேசல, அந்த படத்தை நடிச்ச வேற எந்த டெக்னீஷியன்ஸ் பேசல, புசி ஆனந்த் பேசல, ஆதவ் அர்ஜுனா பேசல, அருண்ராஜ் பேசல. அவங்க யாருமே பேசாம தவிர்த்துட்டு வந்தாங்க. விஜய் முதலாக செங்கிப்பட்டில எல்லாருமே பேசிட்டாங்க. இப்பயாவது பேசலாமே. மதன் கௌரி கூட இந்த படத்துல நடிச்சிருக்காராமே, அவரு கூட பேசலையே. அவர் பெரிய யூடியூபர் விஜய் அண்ணாவோட. அதாவது இந்த படத்தை நடிச்சவங்க கண்டிப்பா பேசவே கூடாதுன்னு பேன். அதான் சொல்றேன் இல்லையா, இப்ப கட்சியில இருக்கிறவங்க கண்டிப்பா பேசவே கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. படத்துல நடிச்சவங்க கண்டிப்பா பேசக்கூடாதுன்னு ஒரு பேன் போட்டாங்க. அப்படின்னு விஜய் வந்து செங்கிப்பட்டில பேசினார். அதற்கு பிறகு நீங்க வந்து விஜய் எங்க பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, நெல்லையில தான் வந்து விஜய் ரொம்ப இமோஷனலா பேசுறாரு. என்ன பேசுறாரு? கரூர்ல என்ன முடக்க பாத்தீங்க, உங்களால முடியல. அடுத்ததாக நீங்க ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணணும் தடுத்து பாத்தீங்க, உங்களால முடியல. கடைசி அங்க சுத்தி எங்க வீட்டுக்கே இந்த பையன் டிஸ்டர்ப் ஆக மாட்டானே அப்படின்னீங்க. கடைசியா வீட்டுக்கே என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கே வந்துட்டீங்க, அதே எங்களால முடக்க முடியல அப்படின்னு ஒரு விக்டிம் கார்டு முதல்ல பிளே பண்ணார். ஞாபகம் இருக்கும், நம்ம வந்து இந்த மார்ச் 8ஆம் தேதிக்கு முன்னாடி தான் இந்த சங்கீதாவோட விவகாரம் வந்துச்சு. அப்படிதான் நம்ம பேசணும். நான் கூட அப்பயே நம்ம பேட்டிலே சொன்னேன், விஜய் வந்து என்ன ஸ்டாலின் சார் என் வீட்டுக்குள்ளே கடைசியா வந்துட்டீங்கன்னு சொன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன் சொல்லி சொன்னேன். அந்த நேரத்துல விஜய் பேசுற நான் கூட சந்தோஷப்பட்டேன் இன்னொரு பேட்டில. ஆனா விஜய் எந்த இடத்துல அந்த கார்டை பிளே பண்ணணுங்கிறதுல இருக்காரு பாருங்க. எலெக்ஷனை ஒட்டி தான் அந்த கார்டை பிளே பண்ணணும். தன்னுடைய குடும்ப கார்டை பிளே பண்றது, ஜனநாயகன் கார்டை பிளே பண்றதுல ரொம்ப டெக்னிக்கலா யோசிச்சு, கிரிமினலா யோசிச்சு விஜய் அந்த கார்டை பிளே பண்றாரு. அந்த இடத்துல தான் முதல்ல பிளே பண்றாரு. இது இந்த நேரத்துல வந்து இந்த ஜனநாயகன் அதுக்கு நெல்லை கூட்டத்துக்கு பிறகு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. இதுவரைக்கும் ஆதவ் அர்ஜுனா சிபிஐ குறித்தோ சிபிஎஸ்சி குறித்தோ ஜனநாயகன் குறித்தோ எங்கேயாவது பேசியிருப்பாருன்னா எங்கேயுமே பேசியது கிடையாது. எங்கேயுமே பேசியது கிடையாது. லீக் ஆன உடனே அடுத்த நாள் காலையில பேட்டி கொடுக்கிறார். இது எல் முருகனும் உதயநிதி ஸ்டாலினும் சேர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சேட்டலைட்ல இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அவர் சென்சார் போர்ட்ல இருக்க ஒரு நம்பர் பேசுறேன். அவர் யாருப்பா அவருன்னு சொல்லி கேட்கிறாரு. சேட்டலைட் எப்படிப்பா உருவுறது? இது உருவுற டெக்னாலஜி ஏதாவது வச்சிருக்காங்களா? நீங்க முதல்ல சேட்டலைட்டுக்கு இது போச்சா? சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கினவங்க அந்த படத்தை வச்சிருக்காங்களா? விநியோக உரிமையா வந்து ஜி தான் வாங்கியிருக்காங்க. ஜீட் அந்த படம் இருக்கா?
இல்ல எல்முருகன் சீல ஒரு பார்ட்னரா இருக்காரா, ஹோல்டரா இருக்காரா, இல்ல எல்முருகனோட ஆபீஸ்க்கு இந்த படத்தை அனுப்பிச்சு வச்சிருக்காங்களா? எவ்வளவு முட்டாள்தனமா ஆதவ எப்படி பேசுறாரு, என்ன நோக்கத்துல பேசுறாரு? இத ஒரு கார்டாக ஆதவர்ஜனா இப்ப எப்படி வந்து பாட்டில் எரியதுக்கு முன்னாடி வீடியோ இருக்குன்னு சொல்லி பேசினாரோ அதே மாதிரி ஒரு கார்டா பிளே பண்றதுக்கான வேலைகளை ஆதவர்ஜனா ஆரம்பிச்சிட்டார். இதே விக்டிம் கார்டை விஜய் இதுல ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வீடியோ புதிய தலைமுறையில அந்த வீடியோ பார்த்தேன். அவர் அதிமுக வெல்வதற்காக எல்முருகன் இப்படி இதை லீக் பண்ணி எங்களை மிரட்டுறாரு, இதற்கு உதவியாக இருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு இப்படி சொல்றாரு. எக்ஸாக்டா இதை சொல்லிருக்கிறார். ஆமா 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 ஆமா. இல்ல அதான் சொல்றேன், பயங்கர குழப்பத்திலையும் பயங்கர பதட்டத்துல இருக்காரு. சொல்ல வேற நீங்க திமுக வெல்வதற்காக செய்யறாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, ஓகே, உதயநிதியில இன்வால்வ் ஆனாரு. அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் மெனக்கடுறாரா? இது என்ன விதமான லாஜிக்? இது எவ்வளவு மோசமான கேவலமான லாஜிக். ஏதோ ஆதவர்ஜனா அவர், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அரசியல் ரீதியா ஆதவர்ஜனா ஆரம்பிச்சு வைக்கிறார். இந்த பக்கம் படம் ரிலீஸ் பண்ணி விடுது ஒரு குரூப், இந்த பக்கம் அவர் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. இந்த கார்டை விஜய் காரைக்குடியில கூட பிளே பண்ணிருக்கலாம். காரைக்குடியில அது விஜய் இது வேண்டாம்னு தவிர்த்துட்டு போறாரு. இன்னும் ஒரு 4-5 நாட்கள் கழித்து நடக்கின்ற ஏதாவது ஒரு கூட்டத்தில், இல்ல இன்னும் சொல்லப்போனா ரொம்ப எலெக்ஷனுக்கு ஒட்டி ஒரு 20ஆம் தேதி அல்லது 21ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டாருன்னு வச்சுக்கோங்க. 20ஆம் தேதி அவர் கோர்ட்டுக்கு மேபி போனாலும் போகலாம். 21ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டாருன்னு வச்சுக்கோங்க, சர்க்கார்ல போட்ட வீடியோ மாதிரி ஒரு போறான்னு வச்சுக்கோங்க. அந்த வீடியோல கண்ணீர் வடித்துக் கொண்டே கூட விஜய் இதை பேசலாம். விஜய் இதை எப்படி பொலிட்டிக்கலா மாத்தலாம் அப்படிங்கிற வேலைகளை பார்ப்பார். நீங்க இந்த ரெண்டு தரப்பு சொன்னேன், சிபிஎஃப்சி தரப்பு ஒண்ணு, இந்த தரப்பு ஒண்ணு. சிபிஎஃப்சிக்கு எந்த நோக்கமும் இல்லை, அவங்க நோக்கம் நிறைவேறிச்சு. இன்னைக்கு இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும், இந்த படத்தை வச்சு பொலிட்டிக்கல் மைலேஜ் தேடணும் அப்படிங்கிற இந்த 2 நோக்கம் இருக்கின்ற ஒரே நபர் விஜய் மட்டும்தான். அப்போ நான் இப்ப சொல்றேன், இந்த விசாரணை அமைப்புகள், இன்னும் சொல்ல போனா சிபிஎஃப்சி முதற்கொண்டு இதை யாரு உண்மையிலே ரிலீஸ் பண்ணாங்கிறத வெளியே கொண்டு வந்தே ஆகணும். தேர்தலுக்கு முன்னாடி எதுவும் கொண்டு வந்தே ஆகணும். இவங்க கோரிக்கை வைக்கிறாங்கல்ல, சைபர் கிரைம், நிச்சயமாக இதை வெளியே கொண்டு வரும். இதை கொண்டு வந்தாங்கன்னா தான் இதோட உண்மை நிச்சயமாக மக்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி தெரியணும் அப்படிங்கறதா என்னுடைய ஆசை கூட. ஓகே, இப்ப இன்றைக்கு பேசின செல்வமணி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இது சம்பந்தமா ஜனநாயகன் எடிட்டர்கிட்ட பேசினேன். எடிட் பிரிண்ட் தானே வெளில வந்திருக்குது, இது எப்படி வெளில வந்தது அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, கன்னடத்துக்கு டப்பிங் அனுப்பியிருக்கோம், ஹைதராபாத்துக்கு மிக்சிங் அனுப்பியிருந்தோம், இன்னும் 2-3 இடத்துக்கு அப்படி அனுப்பிச்சிருந்தோம், அங்கேருந்து ஏதாவது ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எடிட்டர் சொல்றாரு அப்படின்னாரு. அப்புறம் ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்றத அங்கே இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிட்ட மற்றவர்களும் சொல்றாங்க. இது ஆனால் நீங்கள் இது விஜய் தரப்பு தான் அப்படின்னு உறுதியாக சொல்வதற்கான காரணம் என்ன? இல்லைங்க, ஒன்று நீங்கள் டப்பிங் அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றீங்கல்ல, இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி பேன் இந்தியா படமாக தமிழ்நாட்டில் தமிழிலும், கர்நாடகாவில் கன்னடத்திலும், ஆந்திராவில் தெலுங்கிலும், மலையாளத்துல சில, கேரளால சில நேரம் தமிழ்லேயே கூட ரிலீஸ் ஆகும். இப்படி ஹிந்தி முதற்கொண்டு ஹிந்தி வரைக்கும் அவங்க பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. ஏன்னா ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படத்தை இன்னைக்கு, ஏன்னா அந்த படத்தோட வாட்டர் மார்க் ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ரெஃபரன்ஸ்? எடிட் ரெஃபரன்ஸ் 14/1/2026 பொங்கல் தேதி இல்லையா, அந்த தேதி போட்ட ரெஃபரன்ஸ் வந்துச்சுன்னா, இது டப்பிங் எல்லாம் முடிஞ்சு, இன்னும் சொல்ல போனா அந்த படம் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி எல்லா திரையரங்களையும் ஓடி இருக்க வேண்டிய படம் அது. அப்படி இருக்கிற படம் எப்படி இன்னும் கர்நாடகா ஸ்டுடியோல டப்பிங்காக இருக்கு, இல்ல வேற ஒரு இடத்துல மிக்சிங்காக இருக்கு அப்படிங்கறது நிச்சயமாக கதை சுத்துறாங்க, பூ சுத்துறாங்க. சொல்ல போனா இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்தவங்க உண்மையிலே திரைத்துறையிலுக்கு நான் நிறைய பேர் பேசினேன். ரொம்ப ஒரே வார்த்தை ஒருத்தர் முடிச்சாரு, விஜய் தான் ரிலீஸ் பண்ணிருப்பாரு, ஏன்பா இவ்வளவு போட்டு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, விஜய் தான் ரிலீஸ் பண்ணிருப்பாரு, அவர் அந்த வேலை செய்வார்ப்பா, முடிச்சிட்டாரு. அவர் பெரிய எதிரி வன்மம் எல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாரு. இந்த குரூப் தான் பண்ணிருக்கு, வேற யாரு பண்ண? அவர் டைரக்டர், அவர் ப்ரொடியூசர், அவர் 2-3 படம் எடுத்திருக்காரு, அவரே சொல்றாரு. இதுக்கான வாய்ப்புகள் வேற எதுவுமே கிடையாது. அதனால சொல்றேன், நீங்க மிக்சிங் இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்குன்னா, இது படம் ரிலீஸ் ஆகிற ஒரு 20 நாள் இருக்குங்க, அங்கங்க அமைச்சிருக்கோங்க, சப்டைட்டில்ஸ் ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கு, ஒரு இடத்துல இங்கிலீஷ் டைட்டில் எழுதிட்டு இருக்கான் அப்படின்னா நீங்க ஓகே. அதனாலதான் சொல்றேன், நான் ஏன் இவங்க தரப்பு மேல சந்தேகப்படுறேன்னா, இன்னொன்னு அந்த ரெஃபரன்சஸ் எந்த காட்சிகள் இருந்து ரிலீஸ் ஆகுது, பொலிட்டிக்கல் ரெஃபரன்சஸ் முதல்ல எடுத்து வெளியே விடுறாங்க. பொலிட்டிக்கல் ரெஃபரன்சஸ் எடுத்து வெளியே விட்டு அது எப்படி போகுது, நல்லா போகுது. இன்னொன்னு, இப்போ இதை பார்க்காதன்னு சொல்லி பாக்குறவ எல்லாமே விஜய் ரசிகர்களா தான் இருக்கான். நான் படத்தை பார்த்துட்டேன்பா, ஆனா யாரும் பார்க்காதீங்கப்பா, என்னடா ட்வீட் இது, எனக்கு புரியவே இல்லை. நான் லிங்க் ப்ரோ லிங்க் ஷேர் பண்ணாதீங்க ப்ரோ, ஆனா நான் பார்த்துட்டேன் ப்ரோ, என்ன பேசுறேன்னு புரியல. தொடர்ச்சியாக இவங்க பார்த்து அதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு அது ஸ்கிரீன்ஷாட் பகிராதன்னு சொல்லிக்கிட்டு, நாங்க கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் அதுக்கு மேல நாங்க எல்லாருமே சட்ட நாட்டுக்கு எத்தனை பேர் 40 லட்சம் பேர் மேல எடுக்க போறீங்களா? அவ்வளவு லிங்க் போயிட்டே இருக்குன்னு, டெலிகிராம் ஃபுல்லா போயிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க, எல்லா குரூப்ஸ்லயும் பரவிட்டு இருக்கு. எவ்வளவு பேர் மேல நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க? அதனால இது இந்த தரப்பை தாண்டி, அதான் சொல்றேன், நீங்க இப்ப நமக்கு முழுக்க சினிமா நாலேஜ் இருந்து இல்ல,
அந்த எடிட் ரெஃபரன்சஸ் அந்த தேதி போட்டு வந்திருக்கு. அதோட வாட்டர் மார்க்ல சிபிஎஃப்சி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. சிபிஎஃப்சிக்கு போகிற படமா இருந்தா ஸ்மோக்கிங் ஸ்டாட்யூட்டரி வார்னிங் இருக்கும். அந்த சிபிஎஸ்சி ஃபிலிம் சர்டிபிகேஷனுக்கு ஒரு பாஸ் ஒன்று இருக்கும், அது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது எங்கிருந்து வந்ததுங்கிறதை விசாரணை கண்டுபிடிக்கணும். அவங்க சொல்ற மாதிரி எடிட் டேபிள் இருக்கிறவங்க சொல்றது நிச்சயமா உண்மை வெளியே வந்துடும். இன்னும் சொல்ல போனா டேரக்டர் ஹெச்வினோத்துக்குலாம் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் இது யார் செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறது அவருக்கே கூட தெரிஞ்சிருக்கும். அவர் அமைதியா இருக்காரு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டு உட்காந்துருக்காரு. பாருங்க, நீங்க இந்த படத்தை குறித்து ரஜினிகாந்த் பேசிட்டாரு, கமல்ஹாசன்லாம் சிபிஎஃப்சியை கடுமையா சாடி அந்த டிலேனாலதான் அந்த சிஸ்டமிக் ஃபெயிலியரா இருக்குன்னு சொல்லி பேசுறாரு. சூர்யா பேசுறாரு, சிவகார்த்திகேயன் பேசுறாரு, எல்லா நடிகர்களும் பேசுறாங்க. விஜய் கேரியர் விட்டுட்டு போறாரு, பேச மாட்டேங்கிறாரு. தன்னுடைய படம் பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னும் பேச மாட்டேங்கிறாரு. எப்பதான் பேசுவார் விஜய்? பூஜா கிட்ட முதல் கூட பேசிட்டாங்க, அவங்க கூட ஒரு ட்வீட் ஏதோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது தகவலாக ஏதோ கசிஞ்சிருக்கு, வந்திருக்கு. விஜய் எப்ப பேசுவார்? ஹெச் வினோத் எப்ப பேசுவார்? இவங்கெல்லாம் பேசணும். ஹெச் வினோத்தோட படம் பாதிக்கப்பட்டிருந்தா விஜய் நெல்லை கூட்டத்திலே பேசிட்டாரு. விஜய் நெல்லை அது பேசுனது விக்டிம் கார்டுங்க. நான் என் படத்தை முடக்குறாங்கிறது பேசுறது வேற. அது எந்த இடத்துல முடக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. அத எல்லாமே உங்களுக்கு தானே தெரியும். அத கூட சொல்றது தைரியம் இல்ல அவருக்கு. முடக்குறாங்க, நீங்க பாஜகவா முடக்குறாங்கன்னு சொல்றீங்கன்னா பாஜக கோச்சுக்குவாங்களா இல்லையா? அப்ப புரியாதவங்களுக்கு இல்ல திமுக சேர்ந்து முடக்குறாங்க. இப்ப நீங்க சொல்ற இந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள், இந்த விநியோகஸ்தர்கள் இந்த சங்கத்துக்கு முன்னாடி எழுப்புறாங்க இன்னைக்கு பிரஸ் மீட்ல. இப்ப அதற்கு விஜய் ஏன் மௌனம் காக்கிறார், அவர் ஏன் பேச மாட்டாரு அப்படின்ற கேள்விக்கு அவங்க சொன்ன விடை என்னன்னா, இது தயாரிப்பாளர்கள் பிரச்சனை. இவ்வளவு நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க, நாங்க அதுல இருந்து தான் நாங்க இதை பாக்குறோன்றாங்க. இன்னும் தெளிவா ஸ்பெசிஃபைடா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் பணம் செட்டில் ஆயிருச்சு, நடித்தவர்களுக்கு எல்லாருக்குமே. இப்ப விநியோகஸ்தர்கள் 70-80 கோடி நாங்க முன்பணமா ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கிறோம். தயாரிப்பாளர்கள் ரொம்ப மனமுடைஞ்சு போயிட்டாரு, பிரச்சனையே எங்க சைடு தான் அப்படின்னு அப்படி ஒரு கோணத்தை சொல்றாங்களே. நிச்சயமாங்க. நீங்க விஜய் இந்த படத்திற்கான சம்பளமாக 250 கோடி 275 கோடி ஏதோ ஒண்ணு போட்டுட்டு இருக்காங்க, சம்திங் ஏதோ ஒண்ணு. விஜய் இந்த பணத்தை நிச்சயமாக படம் முடியறதுக்கு முன்னாடியே வாங்கியிருப்பார். வாங்கினது மட்டும் இல்லாம அவரோட அபிடாவிட் எடுத்து இந்த வருஷம் என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லி பாருங்க. அதை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான சொத்து என்ன வாங்கணுமோ அதை வாங்கி முடிச்சிருப்பாரு. அது ஐடில அடுத்த வருஷம் பிரதிபலிக்கும். விஜய்க்கோ ஹெச் வினோத்துக்கோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டருக்கோ ஹீரோயினுக்கோ இல்ல மற்ற டெக்னீஷியன்ஸ்க்கோ ஏதாவது பிரச்சனைனா யாருக்குமே இருக்காது. கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிருப்பாங்க, யாருக்கும் பெண்டிங்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. கேவின் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு பெரிய பிரச்சனையா? நீங்க பெரிய லாஸ்ல போறாங்களா? நீங்க இந்த படத்தோட ஆடியோ லான்ச் எங்க நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். மலேசியால கொண்டு போய் வச்சாங்க. எப்படி டிக்கெட் காஸ்ட் போட்டு வித்தாங்கிறது தெரியும். ஏன் மலேசியால கொண்டு போய் வச்சாங்க? அதிகமான காசு பார்க்கணும், அண்ணன் அதிகமான காசு பார்க்கணும்னு நினைக்கிறாரு, அதனால பண்றாங்க. அண்ணங்கிறது ப்ரொடியூசரோ இல்ல விஜய் யாரோ ஒருத்தங்க, அவங்களுக்கு உரிமை இருக்கு. நான் என் படத்தை போட்டிருக்கேன், நான் சேல்ஸ் பண்ணணும், டிக்கெட் பார்க்கணும். ஆடியோ ரைட்ஸை வித்தாச்சு. நீங்க ஆடியோ லான்ச் மட்டுமே ஜி நிறுவனம் எவ்வளவு பெரிய பெரிய ப்ரொமோஷனா மாத்தி ஊரு ஃபுல்லா போஸ்ட், அதை எவ்வளவு பெரிய ப்ரொமோஷனா மாத்தி அதை சேட்டலைட்ல வித்தாங்கிறது நமக்கு தெரியும். படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் ஜீட்ட வித்தாச்சு. ஓடிடில அமேசானோட சின்ன ஒரு இப்போக்கி சின்ன சஸ்பென்ஷன் ஆயிருக்கே தவிர, அவங்களும் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு படம் ஓடுறதை பொறுத்து அமேசானோட நெட்ஃபிளிக்ஸ் யாரோ ஒருத்தர் நிச்சயமா மறுபடியும் வாங்கிடுவாங்க. அதெல்லாம் எந்த குறையும் வராது. இப்ப உண்மையிலே கேவின் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு பெரிய லாஸா? போட்ட காஸ்டே நஷ்டம் ஆயிடுச்சா? 500 கோடி நஷ்டம் ஆயிடுச்சா? இல்லை, நான் அதே சொல்றேன். இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நஷ்டத்துல லாபத்துல நஷ்டம் ஏற்பட்டிருக்கோம். அப்ப நான் லாபம் 200 கோடி வரும்னு நினைச்சேன், அது 100 கோடி தான் வருது, இல்ல கோடியே வரல, எனக்கு பிரேக் ஈவன் தான் ஆயிருக்குன்னு வேணா சொல்லலாமே தவிர, இவங்க எல்லோருமே இதாவது சின்ன படத்துக்கு இது நடந்த பிரச்சனை. சின்ன படத்துக்கு நான் ஒரு பினான்சியரை வாங்கி போட்டேன், பினான்சியரை நான் 3 வட்டி கட்டிட்டு இருக்கேன், 10 வட்டி கட்டிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா இது ஒரு நியாயம் இருக்கு. இன்னொன்னு, இந்த படம் யாரோட, இது கேவின் படத்துக்கு இதுக்கு முன்னாடி எடுத்த படம் ரொம்ப சின்ன படம், 2 கோடி படம் 3 கோடி படம். இந்த படம் யாருன்னு சொல்லும்போது கர்நாடகால இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதியோட ஒரு அரசியல் கட்சியோட படம் சொல்லி சொல்றாங்க. அதனால அந்த அரசியல் கட்சி அவருடைய பணம், அதனால அவரு பெருசா நெருக்கிறாரு அப்படின்னு கிடையவே கிடையாது. இது இந்த திரைத்துறையில இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், இது யாருடைய படம்ங்கிறது தெரியும். சில பேர் இல்ல விஜய பினாமியா இருக்காரு, இல்ல விஜயெல்லாம் பினாமியெல்லாம் இல்ல, இது ஒரு பெரிய அரசியல் கட்சியோட படம், அந்த படம் தான். அப்போ இவங்க எல்லாம் எதுக்கு துடிக்கிறாங்கன்னா, விஜயோட பிரச்சனை இல்ல, நாளைக்கு வேற ஏதாவது எங்களுடைய படங்களுக்கு, சின்ன படங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது, எங்க இருந்தோ லீக் ஆகுது. இன்னும் சொல்லப்போனா அவங்களுக்கு ஒரு ஓரத்துல ஒரு இப்ப பாருங்களேன், சிபிஎஃப்சியே இதுல ஓரளவுக்கு இன்வால்வ், ஏதோ வகையில இன்வால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு பெரிய த்ரெட். நாளைக்கு ஒரு படம் எடுக்கிறீங்க, நீங்க போய் சிபிஎஃப்சி ஒப்படைச்சு சார் சென்சார் கொடுங்கன்னு சொல்றீங்க, அதுல இருக்கிற ஒருத்தர் லீக் பண்ணி விடுறான்னா, நாளைக்கு எந்த படத்தையுமே நீங்க நம்பி சிபிஎஸ்சி கொடுக்கவே முடியாது, ஒப்படைக்க முடியாது இல்ல. அப்ப அந்த ஒரு சிக்கல் இருக்கு. இது தயாரிப்பு நிறுவனம் தான் அப்படின்னா பிரச்சனை இல்லை, தயாரிப்பு நிறுவனம் வேணும் அரசியலுக்காக பண்றாங்க அப்படின்னு அந்த ஒரு கவலை அவர்களுக்கு இருக்கும். சின்ன படங்கள் இதனால் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு என்னென்ன செட்டில் ஆகணும் செட்டில் ஆயிடுச்சு. இதுல ஒர்க்கர்ஸா இருக்கிறவங்களுக்கு டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நடந்திருக்கும்.
பாதிக்கப்பட போற தரப்புங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இப்ப என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சார் படம் தான் லீக் ஆயிடுச்சுல, அதனால எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல எனக்கு பாதி காசு எனக்கு வேணும்ல, திரும்ப கொடுங்கன்னு சொல்லுவாங்க. தியேட்டர் ஓனர்ஸ் யாராவது காசு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த காசை திரும்ப கேட்பாங்க, இல்ல அதுல வந்து எங்களுக்கு பாதியா குறைச்சிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமே தவிர இதனால் பெரிதாக நஷ்டப்பட போகிறார்கள், சினிமா இண்டஸ்ட்ரி பெரிய நஷ்டப்பட்டுரும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சினிமா இண்டஸ்ட்ரி இப்ப திருப்பூர் சுப்பிரமணியன் பெட்டிலாம் பார்த்தேன், ஏதோ படம் தொழிலா அதெல்லாம் அழியாது சார், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், எந்த படம் எந்த நஷ்டமும் வந்துடாது, தொடர்ச்சியாக இந்த துறைத்துறையாகத்தான் இருக்கும், தொழில் நடந்து கொண்டுதான் இருக்கும். புதிய புதிய படங்கள், அந்த வரவுகள் அதெல்லாம் அதை தூக்கி பிடிச்சு நல்லாதான் போயிட்டு இருக்கும். அதனால இந்த ஒரு நெரேட்டிவ்ங்கிறத அவங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னா, இது வேறு சில படங்களுக்கு வந்துருமோ பெரிய பயம் அவர்களுக்கு தொற்றிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் தான் இன்னைக்கு சிக்கலாக நான் பார்க்கிறேன். ஓகே, இப்ப விஜய், இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி பூஜா ஹெக்டே, அதுல நடித்த நடிகை, இப்படி மற்றவங்க எல்லாம் ஏதோ ஒரு அளவுல கண்டனம் இல்லைன்னா கூட வந்து வலி வருத்தம் ஏதோ ஒரு மாதிரி வந்து போட்டிருக்காங்க, படம் பார்க்காதீங்க அப்படின்லாம் போட்டிருக்காங்க, இந்த திருட்டு காப்பியை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து விஜய் வந்து இவ்வளவு மௌனமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆதவ அர்ஜுனா கூட அவர் ஒரு கான்ஸ்பிரசியை சொல்லிட்டாரு, விஜய் ஏன் இவ்வளவு மௌனமா இருக்கிறாரு? இல்லைங்க, ஒண்ணு இந்த கார்டை பிளே பண்றதுக்கான நேரம் இன்னும் வரல, அதுதான் நான் பாக்குறேன். நம்ம சொன்னேன் இல்லையா, இது கண்டிப்பா சொல்லுவார், நிச்சயமாக விஜய் இத எலக்டோரல் பிளாங்கா யூஸ் பண்ணுவாரு, இதை நிச்சயமாக பயன்படுத்துவார். இந்த நேரம்ங்கிறது வேண்டாம். நான் சொன்னேன், அந்த மனைவாரம் வரும்போது கூட விஜய் பரவாயில்ல, அத திமுக சொல்லாம போறாரு, நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன், பரவாயில்ல திருந்தினார் விஜய். இல்ல எந்த நேரத்துல எதை பயன்படுத்தணும் அந்த அளவுக்கு விஜய் இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. எதை சார் இதெல்லாமே ஸ்ட்ராட்டஜி சார். இப்போ நீங்க பார்க்கலாம், தொடர்ச்சியா நீங்க கேம்பெயின்ல கூட பெருசா பேசுறது, நீங்க இஷ்யூஸ் எல்லாம் பேசுறது இல்ல. எல்லா இடத்துல விஜய் என்ன கேட்கிறாரு, எனக்கு நீதி கொடுங்க. நீங்க எல்லா அரசியல் கட்சிகளும் நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு பிரச்சனைகளுக்காக நாங்க வந்திருக்கோம். திமுக என்ன பேசுவாங்க, பாஜகனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, மக்கள் வந்து எவ்வளவு துன்பப்படுறாங்கன்னு பாருங்க, நிதி பகிர்வு இங்க நடக்கல, நிறைய சிக்கல்கள் இருக்கு, நாளைக்கு டீலிமிடேஷன் வந்தா பிரச்சனை, நாளைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்தா திருப்பரங்குன்றத்துல கலவரம் வெடிக்கும், இதான் பேசுவாங்க. அப்ப உங்களுக்கான நீதியை பெற்று தருவதான் நாங்க இருக்கோம். ஆனா விஜய் இடத்துல என்ன பண்றாரு, எனக்கான நீதியை கொடுங்க, கரூர்ல என்ன அடிச்சாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எல்லா வழியையும் மறந்து வர்ற, என்ன வழியை மறந்து வர்றாரு உண்மையிலே புரியல. நீங்க ஒரு பணக்கார விட்டுட்டு வர இல்லங்க, அதுல கூட பாருங்களேன், காரைக்குடியில வெயில் கடுமையான வெயில் தான், ரைட், ஓகே நான் ஒத்துக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த வெயில் காலத்துல வெளியே போறது கஷ்டமான விஷயம் தான், நம்ம சாதாரணமா இருக்கிறவங்க. விஜய் ஃபுல் ஹேண்டா மாத்தி விட்டாரு, முதல்ல எப்பயும் கையை மடிச்சு விடுறவர், ஏன்னா அந்த கை டேன் ஆயிடுமா தலைவருக்கு. நீங்க சினிமா கேரியர் விட்டுட்டு வந்துட்டீங்களே சார், டேன் ஆனா என்ன போய் நைட்டு போய் டீடான் கிரீம் போட்டுக்கங்க சார். அதுல எவ்வளவு தெளிவா இருக்காரு பாருங்க விஜய், என்னோட கை கருப்பாயிடக்கூடாது, என்னோட முகம் கருப்பாயிடக்கூடாது, சன்ஸ்கிரீன் லோஷன் எடு, அது இது எடுன்னு அவ்வளவு தெளிவா கீழே போய் அதெல்லாம் போட்டுட்டு வர்றாரு. இந்த வேலையெல்லாம் பண்றாரு விஜய், எல்லா வழியும் சுமந்து வர்றாரு. ஒரு வெயில சுமந்தா நமக்கு கை கருப்பாடுன்னு நினைக்கிற விஜய் எல்லா வழியும் சுமந்து வர்றாரு, எல்லாத்தையும் தாங்கிட்டு வர்றாரு. எதை தாங்கிட்டு வர்றாரு, எதை சுமந்துட்டு வர்றாரு? சோ நீங்க காரைக்குடியில இந்த விஷயம் கூட பேசியிருக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி ஆதவ அர்ஜுனா பேசிட்டாரு, இதை பேசலாம். இல்ல அவர் யோசிப்பார், இல்ல இந்த நேரம் ஜான யோசிப்பார், இந்த நேரம் வேணாம் சார், நமக்கு வேற ஒரு இடம் இருக்கு, அதுக்கான இடம் இன்னும் கரெக்டா நான் சொல்றேன், அந்த இடத்துல இந்த கார்டை பிளே பண்ணுங்க. ஏன்னா இப்ப 20ஆம் தேதி அவங்களுடைய மனைவி வழக்கு வருது, கிரிமினலா திங்க் பண்றாங்க இந்த ஒட்டுமொத்த குரூப்பும். நீங்க அதனாலதான் நீங்க அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் பாருங்களேன், ஆதவ அர்ஜுனா இது வரைக்கும் பேசுறதே கிடையாது, விஜய் ஜனநாயகன் குறித்து பேசுறதே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி செங்கப்பட்டியில கூட எல்லாரும் பேசுறாங்க, எப்பதான் பேசுவோம் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு வார்த்தையா பேசியிருக்கலாம். ஆனா நீங்க நெல்லையில பேசுறது எதற்காக பேசினார், நெல்லையில அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்ன, கேண்டிடேட்ஸ் அறிமுகப்படுத்த மாட்டேங்கிறாரு, எதுக்கு ரோட் ராலி வராருன்னு தெரியல, வந்த கேம்பெயின் ஒழுங்கா யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு, ஒரு நாளைக்கு வந்து ஒரு இடத்துக்கு மட்டும் வர்றதுக்கே பெரிய பாடுபடுத்துறாரு, அவர் பின்னாடி வரவங்க அடிபட்டு சாகுறாங்க, ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இவ்வளவு விமர்சனங்கள் வந்த பிறகு அவர் அப்பயும் நான் இஷ்யூஸ் எல்லாம் பேச மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கான நீதி வேணும், இந்த பிரச்சனை ஒட்டுமொத்தமா நீங்க மற்ற கேம்பெயினுக்கும் விஜயோட கேம்பெயின், மற்ற கேம்பெயின்ல நான் என்ன பண்ணுவேன், அவங்க என்ன பண்ணாங்க, இவன் என் கேண்டிடேட், இவங்களுக்கு நீ ஏன் ஓட்டு பண்ணும் அப்படிங்கிறதா ஒரு கேம்பெயினோட பேட்டர்னா இருக்கு. ஆனா விஜயோட பேட்டர்ன் ஒரே பேட்டர்ன் தான், இந்த போட்டு யாருக்கு, டிவிகே டிஎம்கே, நான் வழியை சுமந்து வர்றேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றேன், உங்களுக்காகத்தான் வர்றேன், உங்களுக்காக உண்மையா உழைக்க வர்றேன், காலைல எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி போய் நின்று விசில பார்த்து ஒரு அமுல் தளத்தில் வந்துருங்க. அதுல கூட பாருங்க, அவரு நிறைய பேர் ஏன் ஒரு பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு, அவர் ரொம்ப தெளிவா வேலை பார்க்கிறாரு, பேரெல்லாம் தேவையே இல்லை, காலையில எந்திரிச்சுன்னா உனக்கு அந்த இவிஎம் போர்டுல விசில் மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியக்கூடாது. நீங்க உங்களுக்கு நடக்கும் இது, நீங்க வந்து விஜயோட ரசிகர்களா இருக்கக்கூடிய ஆச்சரியர்கள் என்ன பண்ணுவாங்க, யாருக்கு நான் ஓட்டு போட்டேன், விசிலுக்கு ஓட்டு போட்டேன், கேண்டிடேட் அதெல்லாம் எனக்கு தெரியாது, கேண்டிடேட் எனக்கு எதுக்கு, எங்க அண்ணன் சொல்லிட்டாரு விசிலுக்கு ஓட்டு போட சொன்னாரு, விசிலுக்கு ஓட்டு போட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். அப்படிதான் அது மட்டும் செஞ்சா போதும். அதனாலதான் கேண்டிடேட்டை கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவரோட முகத்தெல்லாம் காமிக்கவே வேண்டிய அவசியம் இல்ல. இது முழுக்க இது விஜய்க்கான ஓட்டு, விசிலுக்கான ஓட்டு அப்படிங்கிற அளவுக்கு போறாரு.
இதை பிளே பண்ணுவார். நிச்சயமாக விஜய் வந்து ஒரு இடத்துல ஆதவர்ஜுன் ஆரம்பிச்சு வச்சதை விஜய் ஒரு இடத்துல என் பண்ணி ரொம்ப இமோஷனலா அதை கொண்டு போவார். எவ்வளவோ படங்கள் எனக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு, வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணீங்க, போன்ல எடுத்து ரிலீஸ் பண்ணீங்க, என் படத்தை முடக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணீங்க, என்னை அடிச்சிங்க, என்னோட ரசிகர்களை அடிச்சிங்க, என்னோட ஆடியோ லான்ச் நடக்க விடாம பண்ணீங்க, டிக்கெட்டை கிழிச்சிங்க, இதெல்லாம் பண்ணீங்க. ஆனா கடைசியாக என் படத்தை முழுக்க லீக் பண்ணிட்டீங்கல்ல, மக்கள் உங்களை சும்மா விட மாட்டாங்க. யார் சொல்றாரு சொல்ல மாட்டார், அப்பயும் மக்கள் உங்களை சும்மா விட மாட்டாங்க. அதை நான் சொல்லி வேண்ட தெரிய அவசியம் இல்ல, உங்களுக்கே தெரியும் சொல்லி முடிச்சிருவார். இந்த ஸ்கிரிப்ட் வருதா வரலான்னு மட்டும் நீங்க பாருங்க. ஓகே, இந்த படம் வந்து இவங்களே லீக் செய்த பிறகு அதுல இருந்து வர்ற விமர்சனம் என்ன அப்படின்னா, கோயில்ல இஸ்லாமியர்கள் வந்து குண்டு வைப்பது போலவும் இப்படியான காட்சிகள்லாம் இருக்குது, ஒரு இஸ்லாமிய வெறுப்பு இருக்குது அப்படின்றாங்க. இது விஜய்க்கு வந்து உதவுமா? இந்த படம் வந்து அவருடைய தேர்தலுக்கு உதவுமா? நிச்சயமாக இன்னைக்கு ஒருவேளை இந்த காட்சிகள் வருகிறது உண்மை என்ற பட்சத்தில், ஏன்னா ஒண்ணு நான் கேள்விப்பட்டேன், இந்த படத்துல அந்த தூத்துக்குடி வேட்பாளர் ஸ்ரீநாத் கூட நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு நல்ல இஸ்லாமியரா நடிச்சிருக்காரு. இங்க வந்து சில மற்றவர்களை தீவிரவாதிகளா சித்தரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார். விஜய் மறுபடியும் இதை பண்ணிட்டே இருக்கிறார். ஒரு பக்கம் விஜய் என்ன பண்றாரு, நான் சிறுபான்மை காவலராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி போறாரு. நீங்க வந்து கிறிஸ்துமஸ் விழால போய் பெருவிழால போய் கலந்துக்கிறாரு. இஃப்தார் நோன்புல உட்கார்ந்துகிட்டு அங்கதான் டிக்ளேர் பண்ணாரு, முதல்ல டிவிக்கே தனியா போகுது, ஏன்னா சிறுபான்மை மக்கள் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி சொல்றாரு. அப்படிப்பட்ட விஜய் எப்படி இந்த மாதிரி படத்துல நடிக்க ஒப்புக்கிறாரு? ஹெச்வினோக்கு இந்த மாதிரி காட்சிகள் எப்படி வைக்கிறாரு? நம்ம பாக்குறோங்க. இப்போ நீங்க பொதுவாகவே இங்க இஸ்லாமியர்களுக்கு இருக்க டிஸ்கிரிமினேஷன் நம்ம பாக்குறோம். சாதாரணமா போய் வீடு கேட்டா நீ என்னப்பா முஸ்லீமா, உனக்கு எப்படிப்பா வீடு கொடுக்குறது, இன்னும் நடக்குதா இல்லையா? பெருநகரே நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப சிறை மாதிரியான படங்கள் வருது, மாநாடு மாதிரியான படங்கள் வருது, அதை பாக்குறோம். ஓகே, அப்பா எப்பயாவது கொஞ்சம் அவங்களை நிம்மதியா இருக்க விடுங்கடா. அதுலயுமே கூட ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு தப்பான ஒரு இது வரும் பொழுது அதை எப்படி அதை காமிக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். இங்க இஸ்லாமியர் வந்தா எவ்வளவு டிஸ்கிரிமினேஷன், பிறந்த உடனே பெண்களுக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன், தலித்துக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன், இஸ்லாமிக்கு டிஸ்கிரிமினேஷன் இந்தியாவில் எழுதப்படாத விதியாக இருக்கு. அதை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் இந்த மாதிரி சித்திரங்கள் பண்றதுங்கிறது கொஞ்சம் இந்த எந்த திரைத்துறை இதெல்லாம் மோசமா செஞ்சு சொல்ல போனா இவருடைய படங்களை துப்பாக்கியா இருக்கலாம், மற்ற படங்கள் இதெல்லாம் காமிச்சு இந்த விஷயங்கள்லாம் விஜய் பண்ணிய பிறகும் அதனாலதான் திரைத்துறை கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரும் பொழுது மறுபடியும் இந்த மாதிரி சித்தரிப்புங்கிறது அவசியமற்ற ஒன்று. இதை செஞ்சாலும் நிச்சயமாக இது இஸ்லாமியர்கள் இது ஒருவேளை இப்ப எல்லாரும் இந்த படத்தை பார்க்கிறாங்க, டிவிக்கு இஸ்லாமியர்கள் கூட பார்ப்பாங்க. அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களே நிச்சயமா புண்படுவாங்க. அவங்களே இது என்ன படம், நீ ஒரு பக்கம் எங்களுக்காக அரணா நிக்க போறேன்னு சொல்லி சொல்ற, திருப்பரங்குன்றத்துல பேச மாட்டேங்கிற, நீ பாஜக குறித்து பேச மாட்டேங்கிற, பாஜக ஆதரவான சில வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்க, திசை திருப்புற, இது பாஜகவிற்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், மண்ணுக்கு என்ன சம்பந்தம், இந்த மாதிரி கேட்கிற. அப்ப உன்னுடைய உண்மையான நோக்கம் என்னங்கிற அவருடைய நோக்கமும் கேள்வி எழுப்பப்படும். இது வந்திருந்தா அவருக்கு இதுல ஒரு பின்னடைவு தான் கொடுத்திருக்கும். இப்ப காரைக்குடி போனாரு, அங்க தாமதமா போயிட்டாரு, ஒரு 6 மணி நேரத்திற்கு மேல மக்கள் வந்து காத்திருந்தாங்க, விஜய் வந்து அங்க பேசல. கடலூர்ல அவருக்கு வந்து அனுமதி கிடைச்சது, உதயநிதிக்கு அனுமதி மறுத்தது தேர்தல் ஆணையம். ஆனா இன்னைக்கு கடலூர் போவாருன்னு எதிர்பார்த்தாங்க, ஆனா அவர் வந்து கடலூர் பிரச்சாரத்தை ரத்து செய்து விட்டார். நாளை மறுநாள் கும்மிடிப்பூண்டின்னு நினைக்கிறேன், அங்க பிரச்சாரத்தை ரத்து செஞ்சுட்டாரு. இப்ப கன்னியாகுமரியில ரோட் ஷோ அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தகவல் வருது, அங்க போவாரா அப்படின்றது தெரியல. இப்ப மார்ச் 21க்கு பிறகு தீவிரமா இறங்க போறாரு அப்படின்னாங்க. அப்புறம் சிபிஐல வந்து இந்த கரூர் ஸ்டாம்பைடு தொடர்பாக வழக்கில் ஆஜராகிட்டு வெளில வந்தது இப்போ என்ன நடந்துச்சு, என்ன அர்ஜுன் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு தாங்கிட்ட வந்து பேசுனதா ஆதவர்ஜுனா வந்து சொன்னார். அதுக்கு பிறகுதான் மேலே ஏறி கையை காட்டினாரு அப்படின்னு. இவ்வளவு நடந்த பிறகும் இப்போ ரத்து, அனுமதி கிடைத்த பிறகு ரத்து 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 அப்படின்றதும், இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் எல்லா காவல்துறை எல்லாம் இருக்கும் பொழுதும் ஸ்டாலினும் கமிஷனரும் சேர்ந்து பண்றாங்க, ஸ்டாலினும் டிஜிபியும் சேர்ந்து பண்றாங்க அப்படின்னு இப்படியான சதி கோட்பாடுகளை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப டோட்டலா எல்லாரையும் மாத்திட்டாங்க. மாத்தின பிறகும் விஜயினுடைய பிரச்சாரத்திற்கு போகாமல் அதை தாவேக்கா வந்து ரத்து பண்றதும், அதற்கு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒண்ணுங்க, நீங்க சொல்ற மாதிரி இந்த சதி கோட்பாடை விஜய் எப்படி உருவாக்குனாருங்கிறது எக்ஸ்போஸ் ஆகுறாரு. இன்னைக்கு மக்கள் யோசிப்பாங்கல்ல, ஏப்பா நீ ஸ்டாலின் போலீஸ்ன்னு சொன்ன, ஸ்டாலின் எஸ்ஓபின்னு சொல்லி சொன்ன, இன்னைக்கு உனக்கு தான் எல்லா அனுமதியும் கிடைக்குது, நீ கேட்ட இடத்துல அனுமதி கிடைக்குது, சாலை வளம் போறியா போ, பிரச்சாரத்துக்கு போறியா போ. இன்னொன்னுங்க, நீங்க மற்ற தலைவர்கள் நீங்க பார்க்கிறோம், முதல்வர் காலையில வந்து ஒரு வாக்கிங்ல ஆரம்பிக்கிறாரு, அடுத்ததாக ஒரு கூட்டம் போடுறாரு, அதுக்கப்புறம் பேசுறாரு, ஒரு 11 மணி வரைக்கும் மக்கள் உச்சி வெயில போகும்போது மக்களை துன்பப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு 4 மணிக்கு மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு, மக்கள்கிட்ட பேசுறாரு, சாயந்தரம் ஒரு பொதுக்கூட்டம். இதான் ஃபார்மேட். எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா அவரும் வந்து வேன்ல நின்று பேசிட்டே இருக்காரு, சீமான் தொடர்ச்சியா அந்த வாகனத்துல நின்று பேசிட்டே இருக்காரு. எல்லாருமே சாயந்தரம் அநேகமா ஒரு பொதுக்கூட்டம் போட்டுறாங்க. ஒரு நாள் அது முதல்வர் கண்டிப்பா போட்டுறாரு.
உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், கனிமொழி அவர்களா இருக்கலாம், சசிகலா அவர்களாக இருக்கலாம், எல்லோருமே வந்து களத்துல பிரச்சாரத்துக்கு தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாரும் நீங்க அவங்களோட பர்மிஷனோட பாயிண்ட் பார்க்கும்போது அரை மணி நேரம் இந்த பாயிண்ட், அரை மணி நேரம் இந்த பாயிண்ட், அரை மணி நேரம் ஃபார்மட் எப்பயுமே அப்படிதான் இருக்கும். கலைஞராக இருக்கலாம், இல்ல ஜெயலலிதா அவர்களாக இருக்கலாம், ஒரு பாயிண்ட் அரை மணி நேரம் டிராவல் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் நான் பேசுவேன், அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவேன். அந்தந்த இஷ்யூல அங்க அந்த தொகுதியாக தொகுதியில அப்பா இவர் தான் வேட்பாளர் பாத்துக்கங்க, இவருக்கு ரெட்டலையில வாக்களிங்க, இவருக்கு சூரியனை வாக்களிங்க, இதான்ப்பா இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போயிருப்பேன். அந்த இடத்துல வந்து எதிர்கட்சிக்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணும், பதிலடி கொடுப்பேன். இப்படிதான் தொடர்ச்சியா ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். விஜய் ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி தான் நான் போவேன். காரைக்குடி மட்டும் தான். நீங்க நான் முதலே சொன்னேன், 234 தொகுதிகள் இருக்கு. விஜய் எவ்வளவுதான் முக்கினாலும் போகவே முடியாது. அட்லீஸ்ட் மாவட்டத்துக்கு போவாரா? போக மாட்டாரு. ஏன்னா இதெல்லாம் எப்பொழுதோ முன்கூட்டியே போடப்பட்ட திட்டம். ஒட்டுமொத்தமாகவே ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் தான் விஜய் போற பிளானு. அந்த கொடுக்குறாரு. ஆனா இன்னைக்கு அறிக்கை கொடுக்குறாரு, இன்னும் 10 நாள் தான் இருக்குது, எல்லாம் வந்து தீவிரமா வேலை செய்யுங்க. யார சொல்றாரு? அண்ணா அண்ணா அது கண்ணாடி தான் யாராவது சொல்லணும். அண்ணா அவன் கண்ணாடி நான், அது நீ தானே வேலை செய்ய மாட்டேங்க. அவன் கதறுவான்ல. இல்ல 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 இன்னொன்னு கூடங்க, இப்போ இது வந்து இப்போ ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி அவர்களோ தேர்தலுக்கு முடிகிற நேரத்துல இதை எழுதுவாங்க, இல்ல ஆரம்பத்துல கூட எழுதுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒற்றுமையா வேலை செய்யுங்க அப்படிங்கறது. அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுப்பாங்க. ஆனா விஜய் இன்னைக்கு எதுக்கு எழுதுறான்னு தெரியுமா? நீங்க அந்த 234 தொகுதிகள், 233 தொகுதிகளை விஜயோட வேட்பாளர்கள் நிக்கிறாங்க. ரொம்ப சில பேரை பத்தி தான் நமக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் செய்திகள் ஓடிட்டு இருக்கே தவிர மற்றவர்களும் என்ன செய்திகள்னே தெரியல. நான் சொல்றேன், இந்த 233 பேர்ல 70 பேர் வந்து மாவட்ட செயலாளர்கள். மீறி இருக்கிறவங்க எல்லாமே இந்த கழக நிர்வாகின்னு போட்டவங்க எல்லாருமே வந்து நான் முன்னாடி பேசுற மாதிரி காசுக்கு வந்தவங்க. அவங்க வந்து புசியானத்துல பணம் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து நிக்கிறவங்க. இவங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்ன தெரியுமா? அவங்களுக்கு இருக்கிற சிக்கல் மட்டும் இல்லாம இந்த கட்சியில வேற பொறுப்புகள், மாவட்ட செயலர் இல்லாம வேற பொறுப்புகள் இருக்கிறவங்க கூட ஒரு இடத்துக்கு போனா ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, அந்த மாவட்ட செயலர், அண்ணே நான் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறேனே, இந்த கொட்டேஷனை வாங்கிட்டு எனக்கு இந்த பணத்தை செட்டில் கொடுத்துருங்க, நான் வந்து உங்க பிரச்சாரத்தை மேற்கொள்றேன். இது வந்து நான் தப்பான சொல்லல, இது வந்து அவர் செலவுக்கு கேட்கிறார். இந்த தேர்தல் செலவுக்கு ஒரு செலவு இருக்கணும், பணிமனை திறக்கணும், மற்ற ஒன்றியத்தை கூப்பிடணும், நகரத்தை கூப்பிடணும், எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். அவங்க போய் நோட்டீஸ் போடுவாங்க, அவங்க வீடு வீடா போவாங்க, அவங்க சாப்பாடு செலவு இருக்கு, வண்டி செலவு இருக்கு, வாகன செலவு இருக்கு, அவங்க தேவைப்பட்ட வண்டி வச்சுக்குவாங்க, இதுக்கு நீ கொடுங்க. இந்த கேண்டிடேட் திருன்னு முடிக்கிறாரு. என்னையா அப்படிலாம் காசு கேட்கறீங்க, நாங்க எங்கேயா போவோம், இதானே, இது இல்லாம நாங்க எப்படி பண்ணுவோம், நாங்க எப்படி கையில இருந்து காசு போட்டு பண்ணுவோமா? அதனால நீங்க பல இடங்கள்ல பாருங்க, அந்த முதல் நாள் மட்டும் ட்விட்டர்ல ஒரு போட்டோ வந்திருக்கும், அந்த கேண்டிடேட் அங்கே போயிருப்பான், போன உடனே துண்டு போட்டிருப்பாங்க, கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவன் என்ன பண்றாங்க, டக்குன்னு தம்பி வாப்பா அண்ணன் வச்சு ஒரு 4 ரீல்ஸ் எடு, தம்பி வரட்டா பாக்கலாமா, இது அடுத்த 23ஆம் தேதி களத்துல சந்திப்புன்னு போயிடுறாங்க அவங்க. இது பிராக்டிகலா ஜோக்கா சொன்னாலும் பிராக்டிகலா இதான் நடக்குது. பல இடங்கள்ல எல்லாருமே உடையிறாங்க, முடியல. எல்லா இடங்களையும் இப்ப மயிலாப்பூர்ல வந்து அந்த பொருளாளராக இருக்கக்கூடியவர் அவர் ஒன்றியத்துக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறான்னு சொல்றாங்க. ஆனா பாஸ் கொடுத்தீங்கன்னா நான் வந்து வேலை செய்வேன், வேலை செய்ய முடியாது. நீ வந்து விஜய்க்கு தானே ஆடிட்டு இருக்கீங்க, கொண்டு காசா, விஜய் சார் காசை எவ்வளவு எடுத்து வச்சு பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரி ஓகே நான் கொஞ்சம் கொடுக்குறேன், அவருக்கு கொஞ்சம் வேலை நடக்குது. ஆதவர்ஜனாக்கு வேலை நடக்கும். ஆதவர்ஜனா ஆப்வியஸ்லி அவர்கிட்ட இல்லாத பணம் இல்ல. ராஜ்மோகனுக்கு கொஞ்சம் பணம் இருக்கு, அவர் செலவு பண்றாரு. மற்ற வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா எல்லோரும் கடுமையா திணறாங்க. வேட்பாளர்கள் என்ன ஆனாங்கன்னே தெரியல. நாமினேஷன் பண்ணாங்க, நாமினேஷன் அக்செப்ட் ஆச்சு, எங்கேயா இருக்கீங்க அப்படின்னு தேடக்கூடிய அளவுல இருக்கிறாங்க. வெளியே வரவே இல்லை, வெளியே வரக்கூட முடியல. நான் வச்சிருந்த காசை புஷியானந்த் வாங்கிட்டாரு, மாவட்ட செயலர் ஏற்கனவே காசு கொடுத்துட்டேன், நான் இப்ப என்ன பண்றது, தேவையில்லாம வந்து சிக்கிக்கிட்டேன். சில ஊர்களை நிக்கலானே தெரியல. என்கிட்ட சில பேர் கேட்கறீங்க, எல்லா ஊர்லயும் டிவிக்கு நிக்குதா? விஜய் சொல்றாரு எல்லா ஊர்லயும் விசிலுங்கிறாரு, எல்லா ஊர்லயும் டிவி நிக்குது. ஆமாங்க, எல்லா ஊர்லயும் நிக்குதுங்க. நீ பாருங்க, மதுரை மத்தியில் முஸ்தபா நிக்கிறாருங்க, அவர் டிவில எல்லாம் பேசக்கூடிய நம்பர். அவரை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? நீங்க பிடிஆர் பாத்திருப்பீங்க, சுந்தர் சியை பாத்திருப்பீங்க. அடுத்ததாக டிவிக்கே தான், நாங்க என்ன சொல்ல போனா டிவிக்கே தான் 2வது வரப்போகுது, 3வது வரப்போகுது, இல்ல முதலாவது வரப்போது கதை விட்டுட்டு இருக்காங்கல்ல, நீங்க பாத்திருப்பீங்களா? சீனியர் நிர்மல்குமாரை பாத்திருப்பீங்க, ஏன்னா அவர் கொஞ்சம் காசு கொடுத்தா அப்பா தயவுசெய்து வேலை பாருங்கப்பான்னு சொல்லியிருப்பாரு. அதே ஊர்ல மதுரை விஜயன் பண்ணி நீங்க பாத்தீங்களா எங்கேயாவது? இல்ல எஸ்ஆர் தங்கபாண்டி அவர் நிக்கிறாரு, அவர் மாவட்ட செயலர் வேலை பார்க்கிறாரா? எல்லா ஊர்களையும் இருக்கிற மாவட்ட செயலர் எல்லோருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம், அவங்க எல்லாரும் சொன்னது, நான் நிக்காம எஸ்கேப் ஆனேன். ஏன்? எனக்கு இவன் காசு கொடுக்க மாட்டான்னு தெரியும், என்ன இருக்கிற காசை பிடுங்க கட்சின்னு தெரியும். நான் எஸ்கேப் ஆனல, நீ உன்னை யாரு வந்து நிக்க சொன்னா? அப்ப எனக்கு நீ காசு கொடு, நான் செலவு பண்றேன். எனக்கெல்லாம் காசு கேட்கலாம், கமிஷன் எல்லாம் எடுக்கலாம் கேட்கலாம், எனக்கு காசு கொடு, நான் உனக்கு செலவு பண்றேன், நான் உன்னை எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போறேன். அது முடியல. அது எல்லா இடத்திலும் இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுனால இப்ப ஜானுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து, புஷிக்கு அந்த இன்ஃபர்மேஷன் என்னங்க பண்ணலாம்? அட்லீஸ்ட் தலைவர் வந்து ஒரு கடிதமாவது எழுத சொல்லுங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருந்து வேலை செய்யுங்க. நீங்க கொஞ்சம் நான் நிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்களே வந்து கொஞ்சம் செலவு பண்ணி எப்படியே செலவு பண்ணுவான்? எந்த அடிப்படையில் இன்னைக்கு என்ன நிலைங்கிறது இன்னைக்கு இந்த அரசியல் தெரியாட்டி கூட அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா திமுக இவ்வளவு வீரியமா வேலை செய்யறாங்க, மற்ற கட்சிகள் இவ்வளவு வீரியமா வேலை செய்யறாங்க, இவங்க மேட்ச் பண்ணவே முடியல. நம்ம என்ன பெருசா ஓட்டு வாங்க போறோம்? அப்ப நம்ம எப்படி ஜெயிக்க போறது இல்ல. நம்ம இந்த கட்சியில வேலை பார்த்து ஒரு ஜெயிக்கிற கட்சியா இருந்தா நான் என்ன யோசிப்பேன், ஓகே அடுத்து எனக்கு கவுன்சிலர் போஸ்ட் கிடைக்கும், எனக்கு உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்பு கொடுப்பாங்க, இல்ல ஒரு வாரிய போஸ்டாவது கொடுப்பாங்க,
இல்ல கவர்மெண்ட்ல ஏதாவது நம்ம சாதிச்சுக்கலாம், இதெல்லாம் பிராக்டிகலா யோசிக்கக்கூடிய விஷயங்கள். நீ ஜெயிக்க போறது கிடையாது, நீ டெபாசிட் வாங்கவே மாட்டியாங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன செய்வேன், அவங்க யோசிக்கிறோம், பிராக்டிகலா யோசிக்கிறாங்க. ஆனால் விஜய் என்ன பண்றாரு, நீ வந்து லெட்டர் எழுதி நீங்க எல்லாரும் ஒண்ணு மண்ணா வேலை பாருங்க. எப்படி ஒண்ணு மண்ணா வேலை பார்ப்பாங்க? அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும், தலைமையில இருந்தப்பா 233 கேண்டிடேட்ஸ்க்கு ஆளுக்கு நான் ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுக்குறேன், இந்தாங்க போங்க வேலை செய்ய. மாடு சில கூட்டப்ப மாடு சார் நீ செலவு பண்ணு, அந்த கேண்டிடேட்டுக்கு கரெக்டா நேர்மையா செலவு பண்ணு, கணக்கு என்ன ஒப்பட அப்படி நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஓகேங்க பரவாயில்ல, தலைவரே எனக்கு கூப்பிட்டு காசு கொடுத்தாருப்பா வேலை செய்யலாம்ப்பா. நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு துண்டு கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எப்படி வேலை செய்வான்? இதுல இன்னொரு கேள்வி வந்து எல்லாரும் எழுப்புறாங்க, இதான் என்னோட இறுதி கேள்வியும் கூட. எப்படி எடப்பாடியில் தாவேகா வேட்பாளரினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது, அதே போல பெரம்பூர்ல ஏன் பாமகவிற்கு கொடுக்கப்பட்டது, ஏடிஎம்கே ஏன் நேரடியாக போட்டியிடவில்லை, இது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படின்றத கேக்குறாங்க. வாய்ப்பு அதிகமா இதுல தெரியுமா? இல்ல நிச்சயமா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க யூஸ்வலா வந்து நம்ம ஒரிஜினல் கேண்டிடேட்டுக்கு இஷ்யூஸ் வரும்போது டம்மி கேண்டிடேட் அக்செப்ட் ஆயிடும் மோஸ்ட்லி. ஒரே மாதிரி ஒரிஜினல் கேண்டிடேட் டம்மி கேண்டிடேட் அதே மாதிரி வேலைகள் பார்க்க மாட்டாங்க. இப்பயே கூட வேற ஒரு ஊர்ல பையன் ஒருத்தர் ஒரிஜினல் கேண்டிடேட் சிதம்பரம் அப்பா பாரி அவங்க அப்பாவுக்கு வந்து அவர் நிக்கிறாரு அப்படிங்கறத கேள்விப்படுறோம். பட் இந்த இடத்துல ரொம்ப தேர்ந்தெடுத்து எடப்பாடி தொகுதியில் அப்படி பண்றாங்க அப்படின்னா நிச்சயமாக அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வேலை செய்யறாங்க, இதுல மாற்றமே இல்லை. அதே மாதிரி பெரம்பூர்ல நீங்க ஒரு காலத்தில் நீங்க வந்து ராஜான்னு நினைக்கிறேன் அதிமுக நின்னாரு, அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் கட்சி அவர்லாம் நிக்க வச்சிருந்தாங்க, அதிமுக சப்போர்ட் நிக்க வச்சாங்க. இன்னைக்கு இந்த சீட்டை வந்து பாமகக்கு தள்ளி விடுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன இன்னும் சொல்ல போனா, நான் இது தப்ப குறைவா சொல்லல, திலகமாமா அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத தொகுதி எப்பயுமே கொடுப்பாங்க. நீங்க போய் திண்டுக்கல்ல நிக்கிறீங்களா, அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? நீங்க போய் படவா, அதாவது எந்த இடத்துல ஓட்டே கிடையாதோ வண்டியர் வாக்களே கிடையாதோ அந்த இடத்துல தேர்ந்தெடுத்து அம்மா போட்டு அமுச்சு விடுவாங்க. அதே மாதிரி விஜய் எடுத்து போய் நில்லுங்கம்மா, நீ போங்க செம்ம கேண்டிடேட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருக்காங்க. அவங்களும் புரியாம சரி போய் நிக்கிறோம். இது எல்லாவற்றிலும் நிச்சயமாக அரசியல் இருக்கிறது. இதை வந்து விஜய நம்ம வெற்றி பெற வைக்கிறதுக்கு நம்மால் ஏதாவது செய்ய முடியுமா, அதற்கு பிரதிபகாரமாக விஜய் என்ன பண்றாரு, எடப்பாடியை ஜெயிக்க வைக்கிறது நம்ம தான் வேலை பார்க்க முடியுமா, ஒரு மார்ஜின் கொடுக்க முடியுமா? இப்ப நீங்க ஆப்வியஸ்லி இப்போ அங்க தாவேக்கு போற வாக்கு யாருக்கு போகும், மக்கள் என்ன யோசிப்பாங்க, அப்பா விஜயே சொல்லிட்டாருப்பா, இன்டெரக்டா சொல்லிட்டாரு, இது வந்து எடப்பாடி ஓட்டு போடுங்க அப்படி சொல்லி ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாரு, அப்படித்தானே மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குதான். ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப இந்த காவல்துறையில புகார் கொடுத்திருக்காங்க, இன்னைக்கு சைபர் கிரைம் வந்து அதை விசாரிச்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. விரைவில் உண்மை தெரியும் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார்.